அவருடைய அன்பின் உறவுக்காக நன்றியோடு நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். උන්වහන්සේගේ ප්‍රේමය නිසා ගුණවන්ත උන්වහන්සේට ස්තුති කරමු. ஆண்டவரே சோதரம் தூதரம் 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 ஆண்டவரே சோதரம் தூதரம் 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 தூதரம். அவருடைய அன்பு இன்றும் என்றும் நம்மேல் மாறாததாக அது அனாதியாக உள்ள ஒரு நித்திய அன்பாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். උන්වහන්සේගේ ප්‍රේමය ඊයේත් අදත් සදාකාලෙටම ඒකාකාර වූ ඒ සදාතනික නොවෙනස් ප්‍රේමය නිසා ස්තුති කරමු. ஈஸ்வி சோதரம் தூதரம் 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 தூதரம். இந்த மாலை வேளையிலும் நம்முடைய இருதயங்களுக்கு ஏற்ற விதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். අපගේ සිත්වල ප්‍රකාරයෙන් උන්වහන්සේ මේ සන්ධ්‍යාවේදී අප හා සමග කතා කරන පිණිස ස්තුති කරමු. சூதுரம் தூதுரம் தூதுரம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். උන්වහන්සේ අප හා සමග කතා කරන පිණිස යාඥා කරමු. ஆண்டவரே ஆண்டவரே யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். නික්මයාම 15 වෙනි පරිච්ඡේදයේ 25 වෙනි පදයට අපගේ අවධානය යොමු කරමු. ඔහු ස්වාමින් වහන්සේට හඬ ගැසිය. ස්වාමින් වහන්සේ ඔහුට ගහක් පෙන්වූසේක. ඔහු ඒක ජලයට හෙළූ කල ජලය මිහිරි විය. එහිදී උන්වහන්සේ ඔවුන්ට නියෝගයක්ද පනතක්ද දුන්සේක. එහිදී උන්වහන්සේ ඔවුන් පරීක්ෂා කොට மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை இவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. கடந்த இரவில் இந்த கசப்பான தண்ணீருடைய நிலவரத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். පසුගිය රාත්‍රියේ අප මේ තික්ත දිය සම්බන්ධ වූ ඒ තත්වයන් ගැන සලකා බැලුවා. மனிதன தேவன் சோதித்தருகிறார். මනුෂ්‍යව දෙවියන් වහන්සේ පරීක්ෂා කොට දැනගන්නාසේක. மனிதன் ஆண்டவர் சோதித்து அவன் யாருங்கிறத அவனும் அறிந்து கொள்ளும்படி அவர் கிரியை செய்கிறார். මනුෂ්‍යව දෙවියන් වහන්සේ පරීක්ෂා කරමින් ඔහු කවරෙක්ද කියා තමන්ටම දැනගන්න සලස්වනවා. இவர்கள் சந்தோஷத்தோடு தன்னுடைய விடுதலையை கொண்டாடி எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். ඔවුන් දෙවියන් වහන්සේ තුල ප්‍රීති සන්තෝෂයෙන් මිශ්‍රය හැර පිටතට පැමිණියා. 400 ஆண்டுகளுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்பொழுது சந்தோஷமாக தான் இருந்தார்கள். අවුරුදු 400ක වහල්කමින් මිදී පැමිණෙන විට ඔවුන් මහත් ප්‍රීතියෙන් පසුවිය. அவருடைய சந்தோஷம் கசப்பாக மாறி செங்கடல் எதிராக நின்றது. ඔවුන්ගේ ප්‍රීතිය තික්තකමට මාරු වී රතු මුහුදේ ඉදිරිපිට සිටියා. செங்கடல் எதிராக நின்றது. எகிப்தியர்கள் அவளை நெருக்கி வந்தார்கள். රතු මුහුදේ ඉදිරිපිට සිටි අවස්ථාවේදී මිශ්‍රයන්ට ඔවුන්ට ලං විය. இரு புறத்திலும் வனாந்தரம் அவளுக்கு ஒரு அடர்த்தியாக இருந்தது. ඔවුන්ට වනාන්ත කාන්තාරයේද බාධාවක්ව තිබුණා. இந்த வேளையில்தான் ஆண்டவரை நோக்கி அவள் முறையிட்டார்கள். මේ අවස්ථාවේදී උන්වහන්සේට ඔව්හු මොර ගැසූ. தேவன் அற்புதம் செய்து மோசேயை செங்கடல் மேல் தன் கரத்தை நீட்டும்படியாக சொன்னார். செங்கடல் இரண்டாக பிரிந்தது. දෙවියන් වහන්සේ මෝසෙස්ට සුවකිය අත දිගු කරන මෙන් පැවසුවා. උන්වහන්සේ මහත් පුදුමයක් කරමින් රතු මුහුද දෙබෑ කළසේක. செங்கடலை பிளந்து அவர்கள் அக்கறைப்பட்டார்கள். රතු මුහුද දෙබෑ කරමින් උන්වහන්සේ සුවකිය සෙනග එගොඩ කළා. செங்கடலை கடந்து இக்கரை அவர் வனாந்தரத்துக்கு வந்தார்கள். ඔවුන් එගොඩ වී කාන්තාරයට ඇතුල් වුණා. அந்த நாளில் தான் 3 நாள் தொடர்ச்சியான அவருடைய பிரயாணம் இருந்தது. ඒ වනාන්තරයේ ඔවුන් 3 දවසක් ගමන් කළා. தண்ணீர் இல்லாமல் அவள் அலைந்து திரிந்தார்கள். වතුර නොලැබී ඔවුන් ඒ මේ අත ගියා. அதன் பின்பு திரளான தண்ணீருள்ள இடத்துக்கு அவள் கடந்து வந்தார்கள். අනතුරුව බොහෝ වතුර ඇති ස්ථානයකට ඔවුන් පැමිණියා. 3 நாள் தண்ணீர் இல்லாத நடந்த இவர்கள் தண்ணீரை கண்ட மாத்திரத்தில் சந்தோஷப்பட்டார்கள். දින 3ක් පුරාවට වතුර නොමැතිව ගමන් කළා වූ මොවුහු වතුර දුටු කල ඉතා මහත් ප්‍රීතියට පත් වුණා. தண்ணீரை கண்ட பொழுது ஆச்சரியம் மகிழ்ச்சிதான். ஆனால் அதை குடித்த பொழுதோ கசப்பாக இருந்தது. ඒ වතුර දුටු කල ඔවුන්ගේ සිත ප්‍රීතියෙන් පිනා ගියා. ඒ දැක පුදුම වුණා. නමුත් ඒ වතුර රස බලන්න නොහැකි පරිදි තික්තව තිබුණා. அவள் மனம் உடைந்து மீண்டும் கூக்குரலிட ஆரம்பித்தார்கள். ඔවුන්ගේ හිත කඩා වැටුණා. ඔවුන් නැවතත් කොඳුරන්ට පටන් ගත්තා. எங்களுக்கு தண்ணீர் இல்லை, என்னத்தை குடிப்போம் என்று முறையிட்டார்கள். අපිට වතුර නැහැ. අපි මොනවද බොන්නේ කියා මොර ගැසුවා. அந்த வேளையில் தான் ஆண்டவர் மோசேக்கு ஒரு குறிக்கப்பட்ட ஒரு மரத்தை காண்பித்து கொடுத்தார். එවිට දෙවියන් වහන්සේ මෝසෙස්ට එක්තරා ගසක් පෙන්වූසේක. அந்த மரத்தை அவன் வெட்டி தண்ணீரில் போட்ட பொழுது தண்ணீர் மதுரமான இனிமையான தண்ணீராக மாறினது. ඒ ගස්ස කපා ඒ වතුරට හෙළූ කල එහි තික්ත මාරු වී சுமிහිரி වතුර බවට පත් විය. இவைகள் எல்லாம் வேதத்தில் நடந்த உண்மை உறுதியான சரித்திரங்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அங்கே மறைந்திருக்கிறது.
මෙය සැබෑ ලෙස සිදු වුණා වූ ඉතිහාස කතාවක් ලෙස දේව වචනය ලියා තිබෙනවා. එය අපගේ ජීවිතයේද සැඟවුණා වූ කොටසකි. அவளுக்கு சரீர ரீதியாக அவைகள் சம்பவித்தது, நமக்கோ ஆவிக்குறி ரீதியாக திருஷ்டாந்தங்களாக அவைகள் சம்பவித்து வருகிறது. ඔවුන්ට පදාර්ථ ලෙස එය සිදු වුණා. අපගේ ජීවිතවල ආත්මික ලෙස මෙය අප අත්දකිනවා. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எகிப்தை விட்டிருக்கிறோம். දේව දරුවන් වන අප අපගේ ආත්මික මිශ්‍රය අත්හැර තිබෙනවා. அந்த எகிப்து என்பது பாவத்தின் அடிமைத்தனத்தின் ஜீவியமாக இருக்கிறது. මේ මිශ්‍රේ වනාහි පාපේ වහල්කමේ ජීවිතයයි. கர்த்தர் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வந்தார். උන්වහන්සේ පාපේ ශාපයෙන් මිශ්‍රේ වහල්කමෙන් අපව පිටතට ගෙන ආසේක. செங்கடல் என்பது தேவன் நம்ம ஞானசான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய செய்தார். රතු මුහුද වනාහි වතුර බෞතිස්මේ සත්‍යතාවයට උන්වහන්සේ අපව කීකරවීමට සැලැස්වීමයි. நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். අපගේ මුල් පියවරු ඒ වලාකුළ යට සිටියා. அவள் சமுத்திரத்தினாலும் மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ඔවුන් ඒ මුහුදේ මෝසස් කරුණු කොටගෙන වතුර බෞතිස්මය කරනු ලැබුවා. ஞான கண்மணியின் தண்ணீரை குடித்தார்கள். ඒ පර්වතයේ ප්‍රඥාවේ වතුර බිව්වා. ஞான போஜனத்தை புசித்தார்கள். ඒ ප්‍රඥාවේ ආහාර ඔවුන් අනුභව කළා. அவளோடு கூட சேர்ந்த ஞான கண்மணியின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று பவுல் எழுதுகிறார். ඔවුන් හා සමග එක්වී ඒ පර්වතයේ වතුර බිව්වෝ ඒ ක්‍රිස්තුස් වහන්සේයයි කියා ශුද්ධවර පාවලතුමා ලියනවා. செங்கடலை கடந்து இவர்கள் சீனாய் மலையிலே பிரமாணத்தை பெற்றுக்கொண்டார்கள். මොවුන් රතු මුහුද පසු කරමින් පැමිණ ඒ සීනායි කන්ද අස්සල ව්‍යවස්ථාව ලබා இந்த ගත්තා. சீனாய் மலையின் பிரமாணம் என்பது ஒரு மனிதன் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. සීනායි කන්දේ ලැබුවා වූ ව්‍යවස්ථාව යමෙක් ශුද්ධාත්මය ලබා ගැනීමට ලකුණකි. நீ எகிப்தை விட வேண்டும், செங்கடலை கடக்க வேண்டும், பிரமாணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ඔබ මිශ්‍රය අත්හැර පැමිණිය යුතුයි. රතු මුහුද පසු කළ යුතුයි. සීනායි කන්දේ ඒ ව්‍යවස්ථාව ලබා ගත යුතුයි. அதன் பின்பு ஒரு வனாந்தர பிரயாணம், விசுவாச பிரயாணத்தை நீ தொடர வேண்டும். ඉන් අනතුරුව ඇදහිල්ලේ වනාන්තරේ ගමන් කළ යා යුතුයි. இப்படி இவர்கள் செங்கடலை கடந்து சூர் வனாந்தரத்தில் வந்து 3 நாள் அலைந்து திரிந்த பின்பு ඒ ආකාරයෙන් ඔවුන් රතු මුහුද පසු කරමින් පැමිණ ෂූර් වනාන්තරේ දින 3ක් ගමන් කළයන් පසුව தேவன் நியமித்த கசப்புள்ள தண்ணீருள்ள இடத்துக்கு இவர்கள் வந்து சேர்ந்தார்கள். දෙවියන් වහන්සේ නියම කළා වූ තික්ත වතුර ඇති ස්ථානයකට ඔවුන් පැමිණියා. இந்த கசப்புள்ள தண்ணீரின் அனுபவம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே 8 விதமான காரியங்களை உண்டாக்குகிறது என்று நான் கடந்த இரவிலே உங்களோடு சொல்லிக் கொண்டேன். මේ තික්ත වතුර අපගේ ආත්මික ජීවිතේ කාරණා 8ක් පිළිඹු කරන වග පසුගිය රාත්‍රියේ මම ඔබට පැවසුවා. ஆகையால் இந்த கசப்பான அனுபவம் என்பது கொடூரமான ஒரு ஆளுகையின் கீழ் நாம் நடத்தப்படுவதை காட்டுகிறது. මේ තික්ත අත්දැකීම වනාහි කුරුරු බලහත්කාර පාලනයක් යටතේ සිටීම පෙන්වුම් කරයි. எகிப்தியர்கள் இவர்களை கொடூரமாக நடத்தி அவருடைய ஆத்துமாவை கசப்பாக்கினார்கள். මිස්රයන් ඔවුන් බලහත්කාරයෙන් ආණ්ඩු කරමින් ඔවුන්ගේ ප්‍රාණය තික්තකමට පැමිණෙනවා. கொடூரம் பூமியிலே நிறைந்திருக்கிறது. ඒ කුරුරුකම පොළවේ පූර්ණව තිබේ. இந்த மாறாவாகிய கசப்பு என்பது வெறுமையாக்கப்பட்ட அனுபவம் என்பதை நாம் சிந்தித்தோம். මාරාහි ඒ තික්ත අත්දැකීම හිස් වුණා වූ අත්දැකීමකට සමාන වන බව අප සලකා බැලුවා. இந்த மாறாவின் கசப்பான அனுபவம், மூன்றாவது அது சிறுமையான அனுபவம் என்று நாம் பார்த்தோம். තුන්වනුව එය පහත් කරනු ලැබීම, පීඩා කරනු ලැබීම. அது மாத்திரமல்ல, அது கிளேசம், துக்கமுள்ளதான ஒரு அனுபவம். ඒ ශෝකයෙන් පිරුණා වූ අත්දැකීමක්. அது வியாதி உள்ளதான ஒரு அனுபவம். ඒ රෝගී අත්දැකීමක්. வியாதி என்பது கசப்பான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. රෝගය වනාහි තික්ත අත්දැකීමකි. பாவ ஜீவியும் மாறாவின் கசப்பான அனுபவம் என்பதை நாம் அறிகிறோம். පාප ජීවිතයත් මාරාහි තික්ත වතුරමෙන් තිබෙන බව අප දැන සිටිනවා. அதில் மிகுதியான 2 விஷயங்கள் உண்டு. சற்று நாம் அதை சிந்தித்து இன்றைக்குள்ள விஷயத்தை கடந்து போவோம். එහි ඉතිරි කාරණා දෙක ගැනද සලකා බලමින් අද ඊළඟ කොටසට යොමු වෙමු. இந்த மாறாவின் கசப்பான அனுபவம் அடுத்தபடியாக சமாதானமற்ற ஒரு வாழ்க்கை. මේ තික්ත වතුර වනාහි සමාදානය නොමැති තත්වයක්. உலகத்திலே சமாதானம் இல்லை. சமாதானத்தை மனிதன் தேடினாலோ சமாதானம் அவனுக்கு பின்னிட்டு போகிறது. ලෝකේ සමාදානය නොමැතිව මනුෂ්‍ය සමාදානය සෙව්වද සමාදානය මනුෂ්‍යයගෙන් ඔබ්බට යනවා. எசேயா தீர்க்கதரிசி புத்தகம் 38ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது යෙසායා 38:17 වන පදය. அந்த இடத்திலே எசேக்கியா ராஜா தன் வாழ்க்கையை குறிப்பிடுகிறான். එම ස්ථානයේ හෙසකියා රජ මෙසේ පවසයි. எசேக்கியா ராஜா தன் வாழ்க்கையில் அடைந்த வியாதி நிலவரத்தை அங்கே சுட்டி காட்டுகிறான். හෙසකියා රෝගයෙන් පෙළුණා වූ අවස්ථාවේදී පැවසුවා වූ දේ මෙහි පෙන්වයි. சமாதானத்துக்காக காத்திருக்கும் பொழுது மிகுந்த கசப்பு உண்டானது என்று கூறுகிறார். සමාදානය උදෙසා බලා සිටියා. නමුත් ඇතිවුණේ තික්තකමයි. மனிதன் சமாதானத்தை நாடுகிறான், தேடுகிறான், விரும்புகிறான்.
ஆனால் சமாதானமோ அவனை விட்டு விலகி தூரம் செல்லுகிறது. මනුෂ්‍යයා සමාදානය සොයනවා, සමාදානයට කැමති වෙනවා. නමුත් ක්‍රමක්‍රමයෙන් සමාදානය ඈතට යනවා. ஆதி மனிதன் என்றைக்கு பாவம் செய்தானோ சமாதான பூமியிலிருந்து போய்விட்டது. පළමු මනුෂ්‍යයා කොයි අවස්ථාවේ පව් කළාද සමාදානය පොළවෙන් නැත பாவ වෙලා. ஜீவியும் மனிதனுக்குள்ளே சமாதானத்தை கொடுப்பதில்லை. පාප ජීවිතය මනුෂ්‍යයාට සමාදානය ගෙන දෙන්නේ නැහැ. உனக்குள்ளே ஏன் சமாதானம் அற்று நீ வாழ்ந்து கொண்டு வருகிறாய்? ඇයි ඔබගේ ජීවිතේ සමාදානය නොමැතිව ජීවත් நீ වන්නේ? சமாதானத்தை எப்பொழுது எங்கும் எல்லா வேளையிலும் நாடுகிறாய், சமாதானமோ உனக்கு அற்று விலகி போகிறது. ඔබ සෑම තැන්හි සෑම වේලේ සමාදානය සොයනවා. නමුත් ඔබගෙන් සමාදානය බැහැරවන්නේ මන්ද? சமாதானத்துக்கு ஒரு காரணர், சமாதானத்தை கொடுக்கிறவர் ஒருவர் உண்டு. සමාදානය දෙන්නා වූ කාරණයක් තිබෙනවා. එක්තැනන් වහන්සේ කෙනෙක් සිටිනවා. சமாதானமற்ற இந்த பூமியில இயேசு சமாதான காரணராக பிறந்தார். සමාදානය නොමැති මේ ලෝකයේ උන්වහන්සේ සමාදානය කුමාරයා ලෙස උපත ලැබුවා. இயேசு பெத்லகேமிலே பிறந்த பொழுது அன்று தூதர்கள் எவ்விதமாக துதித்தார்கள். යේසුස් වහන්සේ දින බෙත්ලෙහෙමේ උපත ලැබූ අවස්ථාවේදී දූතයෝ මේ ආකාරයෙන් ගායනා කළෝය. பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் பரலோகத்திலே மகிமை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். පොළවේ සමාදානයත් මනුෂ්‍යයන් අතරේ ප්‍රීතියත් ස්වර්ගයේ සන්තෝෂයත් හටගනිත්වා කියා ඔව්හු ගායනා කළා. இயேசு பூமியிலே பிறந்த பொழுது பூமிக்கு சமாதானம் வந்தது. යේසුස් වහන්සේ මෙලොව උපත ලැබූ අවස්ථාවේදී සමාදානය පැමිණුණා. அவர் கல்வாரியில் மரித்த பொழுது இந்த சமாதானம் மனிதனுக்குள்ளே பிரவேசித்தது. උන්වහන්සේ කල්වාරි කුරුසියේ නැසුණ අවස්ථාවේදී සමාදානය මනුෂ්‍යයා තුලට ඇතුල් වුණා. இயேசு கல்வாரியில் மரிக்க வரைக்கும் சமாதானத்தை மனிதன் காணாமலே இருந்தான். යේසුස් වහන්සේ කල්වාරියේ මැරෙන තුරු මනුෂ්‍යයා සමාදානය දුටුවේ නැහැ. கொலோசியர் முதலாம் அதிகாரம் 20 வசனத்திலே படிக்கும் பொழுது කොලොස්සේ 1:20 කියවන විට அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார். උන්වහන්සේ කුරුසියේ සිඳහෙළුලේ කරුණු කොටගෙන අපට සමාදානය ගෙන දුන්නා. எந்த மனிதனானாலும் சமாதானம் அவனுக்கு வேண்டுமானால் இயேசுடைய ரத்தம் அவருடைய இருதயத்திலே தெளிக்கப்பட வேண்டும். ඕනෑම මනුෂ්‍යයෙකුට සමාදානය අවශ්‍ය නම් ඔහුගේ සිතෙහි යේසුස් වහන්සේගේ ලේ ඉසිනු ලැබිය යුතුයි. மனிதன் வாழ்க்கையிலே சமாதானத்துக்கு அந்நியனாய் தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். මනුෂ්‍යයා සමාදානයෙන් තොරව සමාදානයට දුරස්ව ජීවත් වෙමින් அவருடைய සිටිනවා. ஆஸ்தி ஐஸ்வர்யம் கனம் மகிமை அவனுக்கு சமாதானத்தை கொடுப்பதில்லை. ඔහුගේ ප්‍රසිද්ධිය ධනය බලය මහිමය ඔහුට සමාදානය ගෙන දෙන්නේ නැත. அவருடைய அறிவு அவனுக்கு இருக்கிற புத்தி தெளிவு சமாதானத்தை கொடுப்பதில்லை. ඔහුගේ දැනුම බුද්ධිය ප්‍රඥාව ඔහුට සමාදානය ගෙන දෙන්නේ නැත. தன் சமாதானத்துக்காக மனிதன் உல்லாச பிரயாணங்களை மேற்கொள்ளுகிறான். සමාදානය ලබා ගැනීම උදෙසා සමහරු ගමනේ යෙදෙනවා. தன் சமாதானத்துக்காக அவன் சிறுமை அறைக்குள்ளே போகிறான். ඔවුන් සමාදානය ලබා ගන්නා පිණිස சமாதானத்துக்காக அவன் பாவங்களிலே அவன் ஈடுபடுகிறான். ඔවුන් පාපේ යෙදෙනවා. ஆனால் சமாதானத்தையோ அவன் காணாமலே இருக்கிறான். නමුත් සමාදානය නොලබා සිටිනවා. வனாந்தரத்திலே தண்ணீரை காணாத மான் இருப்பது போல் மனிதன் சமாதானத்தை தேடினாலோ காணாதவனாகவே இருக்கிறான். ඒ වනාන්තරයේ දිය සොයා යන මුවෙකු ලෙස දිය සම්බන වී ඌ දුව යන්නාක්සේ සමාදානය නොලැබී සෙනග දිව යනවා. நீ சமாதானத்தை எங்கே காணலாம், எங்கே பெறலாம், எங்கே அனுபவிக்க முடியும்? ඔබට සමාදානය කොහෙද ලබාගත හැක්කේ? කොතනින්ද ඒ කාගෙන්ද ලබාගත හැක්කේ? பூமியின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் நீ சென்றாலும் சமாதானத்தை பூமியிலே உன்னால் காண முடியாது. ලෝකේ එක් කෙළවරකට සිට අනිත් කෙළවර දක්වා ඔබ දිව ගියත් එහි සමාදානය ඔබට සම්බවන්නේ நீ නැත. வானத்தை நோக்கி சமாதானம் உண்டா என்று கேட்டால் என்னிடத்தில் இல்லை என்றுதான் வானம் பதில் கூறும். ඔබ අහස දෙස බලා සමාදානය තිබේද කියා ඇසුවොත් ඒ ඔබට දෙන්නව පිළිතුර මට සමාදානය නැතයි කියා. பூமியை பார்க்கிலும் பெரிதாக இருக்கிற விசாலமான சமுத்திரத்தை கேட்டால் சமாதானம் என்னிடத்தில் இல்லை என்றுதான் உனக்கு பதில் சொல்லும். මේ මහා සමුද්‍රයේ දෙස බලා මට සමාදානය දෙන්න තිබේද කියා ඇසුවොත් ඒ පවසන්නේ සමාදානය නැතයි කියායි. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் காணப்படாத ஒன்று சமாதானத்தின் நிலவரம். ආසෙත් පොළවේත් පොළව යටත් දකිනු නොලබන්නා වූ තත්වය සමාදානයයි. எங்கும் கிடைக்காத இந்த சமாதானத்தை எளிய வழியில் உன்னால் காண முடியும். කොහේ හෝ සම්භව වෙන්නේ නැති මේ සමාදානය ඉතා පහසු මාර්ගයකින් ඔබට ලබාගත හැක. நீ இருக்கும் இடத்தில் இருந்து உன்னை தாழ்த்தி ஆண்டவராக இயேசு நோக்கி கூப்பிடுவாயானால் ඔබ සිටිනා වූ ස්ථානය ඔබ යටහත් කරගනිමින් ස්වාමී වූ යේසුස් වහන්සේට ඔබ හඬගස්සන්නේ නම් அதற்காக எங்கும் நீ செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ඒ උදෙසා ඔබ කොහෙවත් යන්න අවශ්‍ය නැහැ. ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டை நீ தொடர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. රටින් රටට යන්න අවශ්‍ය නැහැ.
இதற்காக பணம் காசுகள் தேவையும் இல்லை. ඒ උදෙසා මුදල් හදල් අවශ්‍ය වන්නේ நீ නැහැ. எங்கே இருக்கிறாயோ அங்கே இருந்து இந்த தெய்வத்தை கூப்பிட்டால் அவர் உன் அருகே வருவார். ඔබ සිටිනා ස්ථානයේ සිට මේ දෙවියන් වහන්සේට හඬගසයි නම් ඒ තැනින් වහන්සේ ඔබ අසලට පැමිණෙනසේක. நீ எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவை கூப்பிட்டால் நீ இருக்கும் இடத்துக்கு அவர் கடந்து ඔබ வருவார். කුමන තත්වයේ සිටියත් උන්වහන්සේට හඬගස්සනවා නම් යේසුස් වහන්සේ ඔබ වෙතට පැමිණෙනවා. அவர் பணத்தையோ வசதியோ நாடுகிற தேவன் அல்ல. උන්වහන්සේ මුදල් හදල් හොයන දෙවි කෙනෙක් නොවේ. மனிதனுக்கு இருக்கிற சொத்தையோ சுகத்தையோ பார்த்து வருகிற தேவன் அல்ல. උන්වහන්සේ මනුෂ්‍යයාගේ ධනය බලය බලා එන්න කෙනෙක් නොවේ. ஐஸ்வர்யமுள்ள அல்லாவிட்டால் அழகு சௌந்தரியமுள்ள மனிதன் அவருக்கு தேவையும் இல்லை. උන්වහන්සේට ශෝභමාන වූ මුදල් හදල් ඇති මිනිස්සු අවශ්‍ය නැහැ. உண்மையோடி தன்னை தேடுகிற யாருக்கும் அவர் சமீபமாகவே வருவார். සැබෑ සිටින් උන්වහන්සේව සොයන්නන්ට උන්වහන්සේ ලංවනසේක. இந்த இயேசு மிகவும் எளியவர், எளிமையானவர், உன்னிடத்துக்கு வரக்கூடியவர். මේ යේසුස් වහන්සේ දිලිඳු යටහත් ඔබ අසලට පැමිණෙන්න පුළුවනි. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு தாயார் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டார்கள். ටික දවසකට ප්‍රථමයෙන් එක් මමක් පිළිකා රෝගයෙන් පීඩා වින්දා. அவர்கள் தேவன் அறியாத ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ඒ දෙවියන් වහන්සේව නොදන්නා වූ තත්ත්වයේ ජීවත් වුණා. அவர்கள் சென்னை பட்டணத்திலே கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதான நேரத்தில் ඇය චෙන්නයිහි පිළිකා රෝහලක සිටියේදී அப்பொழுது ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்கிறதான அருமையான தேவடி பிள்ளைகள் அவளை போய் சந்தித்தார்கள். ආරෝග්‍ය ශාලා සේවයන් කරන්නා වූ දේව දරුවෙක් වුණ සම්මුඛ වුණා. அவளை சந்தித்து இயேசு சுகம் தருகிறவர், கூப்பிட்டால் வருகிறவர் என்று சொல்லி ஜெபித்து விட்டு பகல் காலத்திலே போய்விட்டார்கள். යේසුස් වහන්සේ සුවය දෙනවා, යාඥා කරන විට උන්වහන්සේ ළඟට එනවා කියා ඔවුන් පවසා බැහැර වුණා. அன்று இரவு அந்த மருத்துவமனையில் தனக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளும் வீட்டுக்கு சென்று விட்டார்களாம். එදින රාත්‍රියේ මවට උපකාරී කරමින් සිටියා වූ දරුවන් පවා නිවසට ගියා. நள்ளிரவில் அதிகமான வேதனை அவளுடைய வியாதியிலிருந்து உண்டாயிருக்கிறது. මධ්‍යම රාත්‍රියේ දැඩි ලෙස අයගේ වේදනාව උග්‍ර වුණා. உதவி செய்ய யாருமற்ற நேரத்தில் இவர்கள் வேற வழி இல்லாமல் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்திருக்கிறார்கள். උදව් කරන්න කිසිවෙක් නොමැති අවස්ථාවේදී කිසිවක් කර කියාගත නොහැකිව ஆண்டவரே, උන්වහන්සේට හඬ ගැසුවා. இன்று பகல் காலத்தில் வந்து இயேசு மெய்யான தேவன் என்று அவர்கள் சொன்னார்களே, அது மெய்யாக இருக்குமானால் මේ දහවල් පැමිණ යේසුස් වහන්සේ සැබෑ දෙවිඳුන් කියා පැවසුවා. ඒ සැබෑව නම් இதோ இப்போது நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். මේ දැන් මම දෙවියන් ඔබට හඬ நீ ගසනවා. உண்மையோடு இருக்கிற இயேசுவாக இருப்பாயானால் ඔබ සැබෑ දෙවිඳුන් නම් எனக்கு நீர் தரிசனமாக வேண்டும் என்று அவர் கேட்டார்களா? මට ප්‍රකාශ විය යුතුයි කියා ඇය ඉල්ලා සිටියා. அந்த சனப்பொழுதிலே அவர் தரிசனமானார். ඒ ක්ෂණයකින් ඇය උන්වහන්සේව දුටුවා. சிலுவிலே தொங்கின காட்சியோடு இயேசு அவளுக்கு தரிசனமாக இருக்கிறார். කුරුසියේ දර්ශනය හා සමග උන්වහන්සේ ඇයට එළිදර மாத்திரமில்லை, වූ உன் வியாதிக்காக நான் மரித்தேன் என்று காட்சி கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේ අප උදෙසා මැරි නැවත இதோ නැගිට්ටා. உன் දර්ශනය උන්වහන්සේ ලබා சரீரத்தில் இருக்கிற දුන්නා. வியாதிக்காக நான் மரித்திருக்கிறேன். ඔබගේ ශරීරයේ රෝග උදෙසා මා මැරුණා. நீ ஏன் உன் சரீரத்தில் வியாதியோடு இருக்க வேண்டும்? ඔබ நீ ஏன் உன் சரீரத்தில் ඇයි வியாதியோடு ඔබ இருக்க රෝගීව வேண்டும்? සිටිය යුත්තේ? நீ என்ன நோக்கி கூப்பிட்டாயே, ඔබ මට හඬ ගස්සන්න. நீ என்ன விசுவாசிப்பாயானால் ඔබ මා අදහන්නේ இதோ නැහැ. இந்த நேரமே நான் உன்னை குணமாக்குவேன் என்று அவர் මේ பேசியிருக்கிறார். මොහොතේ මම සුව කරන්නේ මේ කියා උන්වහන්සේ කතා කළා. அந்த வேதனையோடு இருந்த தாய் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று அவர் சத்தமிட்டிருக்கிறார்கள். මේ වේදනාව සහිතව මේ මම පැවසුවේ ස්වාමිනේ මම ඔබ අදහමේ කියා. அந்த நேரத்தில் அன்று இருபதான அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ඒ රාත්‍රියේ මොහොතේ සුවය ලබා ගත්තා. இந்த ஆண்டவர் எவ்வளவு எளிமையான ஒரு தேவனாக இருக்கிறார். මේ දෙවියන් වහන්සේ කොපමණ යටහත් இந்த කෙනෙක්ද? ஆண்டவர் எவ்வளவு மனிதன் மேல் ஒரு அன்புள்ள தெய்வமாக இருக்கிறார். මේ අපගේ දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයාට කොපමණ ප්‍රේම ஒருவேளை කරනවාද? இன்னும் ஜனங்கள் உள்ள தள்ளி கைவிட்டு புறமே போயிருக்கலாம். ඔබගේ සියලු සෙනග ඔබ අත්හැර ඔබ හුදකලා කර යන්ට ඇති. நீ நம்பி இருந்த நம்பிக்கொண்டது யாவரும் உன்னை கைவிட்டு போயிருக்கலாம். ඔබ විශ්වාස කළ ප්‍රේම කළ සියලු දෙනා ඔබ අත්හැර ගියා. உன் வாழ்க்கையை நடுஆட்சி நடுத்தருவுக்கு வந்திருக்கலாம். ඔබගේ ජීවිතයේ හුදකලා අත්හැරියා වූ තත්වයකට உன் පැමිණ வியாதி සිටිනවා. கண்டு எல்லோரும் விலகி பக்கமாக போயிருக்கலாம். ඔබගේ රෝගය දැක ඔබ අත්හැර ගියා. உன் வியாதியிலே உனக்கு முகத்தை மறைத்து கொண்டிருக்கலாம். ඔබගේ රෝගයේදී ඔවුන් මුහුණ ඉවත් இதோ කරගත්තා. ஜீவிக்கிற ஒரு தேவகுமாரன் உனக்கு காட்சி அளிக்கிறார். ජීවමාන යේසුස් වහන්සේ අපට ප්‍රකාශ වෙනවා. இந்த தேவகுமாரனை விட்டு விலகுற தேவன் அல்ல. මේ දේව පුත්‍රයාණෝ ඔබ අත්හරින්නේ නැහැ. இந்த தேவகுமாரன் உனக்காக ஜீவனை கொடுத்தவர். මේ දේව පුත්‍රයාණෝ ඔබ උදෙසා ජීවනය දුන්නා. உன் சரீரத்தில் உள்ள வேதனைக்காக சிலுவையிலே வேதனையை அனுபவித்தவர். ඔබගේ ශරීරයේ වේදනාව උදෙසා කල්වාරි කුරුසියේ උන්වහන්සේ වේදනාව உன் இருதய විඳා. வேதனைகள் அறிந்து இயேசு கல்வாரியிலே உன் இருதய வேதனையை அவர் சுமந்தவர். ඔබගේ හදෙහි වේදනාව දැක ඔබගේ හදෙහි වේදනාව උන්වහන්සේ කල්වාරි කුරුසියේ සුලා ගත්තා. சமாதானத்துக்கு பணம் பொருள் அதற்கு சாத்தியம் இல்லை. සමාදානය ලබා ගන්නට මුදල් හදල් වස්තුව මේවා සෑහෙන්නේ නැහැ. ஒரே ஒரு இடத்தில் தான் உனக்கு சமாதானம் பூமியில் உண்டு. පොළවේ එකම එක ස්ථානයකට එකයි ඔබට සමාදානය තිබෙන්නේ. இயேசு இடத்தில் தானே சமாதானம் இருக்கிறது. යේසුස් වහන්සේ වෙත පමණි. அவர் தாமே சமாதான பிரபு. උන්වහන්සේ සමාදානයේ කුමාරයා அவர் වනවා. தானே சமாதான பிரபுவாகிறது
இப்பொழுது சமாதானத்தை கொடுக்கிறார். උන්වහන්සේ සමාදානයේ කුමාරයාව සිටමින් ඔබට සමාදානය දෙනවා. ஆகையால் இங்கே கூடி வந்திருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ඒ නිසා මෙහි රැස්ව සිටිනා වූ ප්‍රේමණීය සහෝදර உன் வாழ்க்கையில සහෝදරිය, எந்த பகுதியில் சமாதானம் அற்று நீங்க வந்திருக்கிறாயோ, ඇතැම් විට ඔබගේ ජීවිතයේ අසමාදානයෙන් යුක්තව ඔබ உன் පැමිණ வாழ்க்கையில ඇති. எங்கே வெற்றிடம் சமாதானம் அற்று இருக்கிறதோ, ඔබගේ කුමන ජීවිතයේ කුමන ස්ථානයක සමාදානය உன் නොමැතිව ஜீவியம் எங்கே සිටිනවාද? சமாதானத்துக்கு தூரமாக இருந்து கொண்டிருக்கிறதோ, ඔබගේ ජීවිතයේ කොහේ සමාදානයට දුරස්ව அந்த සිටිනවාද? இடத்தை சமாதானத்தினால நிரப்பும்படி சமாதான பிரபு உன் பக்கத்திலே அவர் நிற்கிறார். ඒ ස්ථානයේ සමාදානයේ පුරවන පිණිස සමාදානයේ කුමාරයානෝ ඔබ අසල වනසේක. ஆகையால் கசப்பான அனுபவம் சமாதானமற்ற ஒரு அனுபவம். තික්ත අත්දැකීම වනාහි සමාදානය නොමැති තත්වයකි. கடைசியாக இந்த கசப்பான அனுபவங்கிறது மரணத்தின் தன்மை. අවසානයේ එය තික්ත අත්දැකීම මරණය පෙන්නුම් කරයි. மரணம் என்பது ஒரு கசப்பான அனுபவம். මරණය යනු තික්ත අත්දැකීමකි. இந்த மரணத்தை யாருமே விரும்ப மாட்டார்கள். මේ මරණයට කිසිවෙක් ආශාවන්නේ ஆனா නැහැ. மனிதன் ஏன் தற்கொலை செய்து கொள்கிறான்? නමුත් ඇයි සියදිවි හානි කරගන්නේ? அவன் எதனால் தற்கொலை செய்து கொள்கிறான்? කුමක් කරුණු කරගෙන සියදිවි හානි அவனுக்கு කරගන්නේ? இருக்கிற பாடுகள் பிரச்சனை என்று நாம் சொல்லுவதை விட, ඔවුන් විඳින්නා වූ දුක් අමාරුකම් කියනවට වඩා அவன் ஆத்துமாவை அழிக்கிற சாத்தான் அவனுக்குள் இருந்து அவனுக்குள்ள மரணத்தை உண்டு பண்ணுகிறான். ඔහුගේ ආත්මය විනාශ කරන්නව යක්ෂයා ඔවුන් තුළට රිංගාගෙන ඔවුන්ව එසේ කරන්න සලස්වනවා. அந்த பிசாசு ஆத்துமா, அதாவது மரண பிசாசு அவனுக்குள் வந்து මරණය යක්ෂයා ඔවුන් තුළට රිංගාගෙන அவன் ஏதோ ஒரு விதத்தில் மறிக்கும்படி அவனோடு போதிக்கிறது. යම්කිසි ආකාරයකින් නැසෙන පිණිස ඔවුන්ට උගන්වනවා. அவன் மரணத்தை நெருங்கும் போது அந்த சாத்தான் விலகி விடுவான். මරණයට ලංවන අවස්ථාවේදී සාතන් පලා යනවා. அநேகர் மறிக்கிற நேரத்தில் அலறுவார்கள். බොහෝ දෙනා නසින විට හඬනවා. அந்த சாத்தான் விலகி போன உடனே அவர்களுக்கு சுய நினைவு வந்து அலறுவார்கள். ඒ සාතන් පිටත්ව ගියන් පසු ඔවුන්ට පියවි සිහිය පැමිණ හඬනවා. இந்த மரண கட்டுக்குள்ளே போன சாத்தான் தூரத்தில் நின்று சிரிப்பான். இனி உன்னால தப்ப முடியுமோ? මේ මරණය ගැට ගැස්සුවා වූ යක්ෂයා පැත්තකට වී සිනාසනවා දැන් ගැලවෙන්න පුළුවන්ද කියා. இந்த கசப்பை யாரும் குடிக்க விரும்பாமல் இருப்பது போல මේ තික්ත වතුර කවුරුත් බොන්ට නොකැමැතිව සිටින්නාසේ உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் ஜீவித்தால் எந்த மனிதனும் மறிக்க விரும்புவதில்லை. මේ පොළවේ කොච්චර දීර්ඝ කාලයක් ජීවත් වුණා නසින්ට මනුෂ්‍යයා කැමති නැහැ. ஆகையால் தான் மருந்து மாத்திரை மருத்துவரை ஏன் அவன் தேடுகிறான்? ඒ නිසා තමයි වෛද්‍යවරුන්වත් ප්‍රතිකාරات ඔවුන් සොයන්නේ. உலகத்தில் மறிக்க எந்த மனிதனும் முன் வருவதில்லை. அது ஒரு கசப்பான அனுபவம். මේ ලෝකේ මැරෙන්න කිසිවෙක් ආශාවන්නේ නැහැ. ඇයිද නම් මේ තික්ත අත්දැකීමක්. 1 சாமுவேல் 15 அதிகாரம் 23 வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது පළවෙනි සාමුவேල් 15:23 කියවන විට அந்த இடத்திலே அங்கே அமலேக்கின் ராஜா கூறுகிறான், மரணத்தின் கசப்பு அற்று போனது என்று கூறுகிறான். ඒ අමලෙක් රජ පවසනවා ඒ මරණයේ තික්තකම ඉවත් වුණා කියා. மரணம் இல்லை, மரணத்தின் கசப்பு நீங்கினது என்று அவன் சொல்லுகிறான். මරණයේ තික්තකම ඉවත් වුණා කියා ඔහු දැනගත්තා. எந்த மனிதனானாலும் மரணத்துக்கு அவன் தப்ப முடியாது. මරණයෙන් බේරෙන්න කිසිදු මනුෂ්‍යයෙකුට නොහැකි. ஏனென்றால் ஆதி மனிதன் பாவம் செய்த பொழுது ඇයිද නම් පළමු මනුෂ්‍යයා පව් කළ විට அவன் மூலம் பாவம் உலகத்திலே வந்தது. பாவம் வந்தது, மரணமும் பிரவேசித்தது. ඔහු කරුණු කරගෙන පාපයත් මරණයත් ලෝකයට ඇතුල් විය. இந்த மரணமாகிய கசப்பை பரிகரிக்கும்படி இயேசு பூமியில உருவெடுத்து வந்தார். මේ තික්ත මරණයට ප්‍රතිකර්මයක් කරන පිණිස යේසුස් වහන්සේ පොළවට පැමිණියා. இந்த உலகத்தில் மரணத்தை பரிகரிக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். මේ ලෝකයේ මරණයට ප්‍රතිකර්මයක් දිය හැකි එකම තැනන් වහන්සේ යේසුස් වහන්සේ පමණයි. தமது மரணத்தினாலே சாத்தானை, அவன் மரணத்துக்கு அதிகான சாத்தானை ஜெயித்தார் என்று எபிரேயர் 2 அதிகாரத்துடைய 14 வசனத்திலே படிக்கிறோம். හෙබ්‍රව් 2:14 අප කියවන්නේ උන්වහන්සේගේ මරණය කරුණු කොටගෙන මරණයේ අධිපතියා වන යක්ෂයාව උන්වහන්සේ විනාශ කළා කියයි. மனிதனுடைய மரணத்தை பரிகரிக்கும்படி இயேசு அவர் மரித்தார். මනුෂ්‍යයාගේ මරණයට විසඳුමක් ලබා දෙන පිණිස යේසුස් වහන්සේ සිය දිවි පුද කළා. 14 வசனத்தில் அதாவது மரணத்தில் இருக்கிற மனிதனை விடுவிக்க, மரணத்தை பரிகரிக்க என்று எழுதியிருக்கிறது. 14 වෙනි පදයේ පවසන්නේ මරණයෙන් මනුෂ්‍යව මුදවා උන්වහන්සේ මරණය නැති කළා. 15 வசனத்திலே ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமையாக்கப்பட்ட யாவரை விடுவிக்கும்படி அப்படியானார். 15 වෙනි පදයේ ජීවිතයේ මුළුල්ලේ මරණ බයෙන් වාල්ව සිටි යටත්ව සිටි සියල්ලන් නිදහස් කරන පිණිස එසේ කළා කියා ලියා තිබේ. தேவனுடைய பிள்ளைகளுடைய மரணம் பரிகரிக்கப்பட்டிருந்தாலும் දේව දරුවන්ගේ මරණයට විසඳුමක් ලැබී තිබුණා. அவர்கள் மரண பயமுள்ளவர்களாகவே வாழ்கிறார்கள். ඔවුන් මරණ බයෙන් පෙළෙනවා. மரணத்துக்கு துணிந்தவன் ஒரு தேவ மனிதனாக தான் இருக்க முடியும். මරණයට නිර්භීත කෙනෙක් සිටිනා මේ දේව මනුෂ්‍යයෙකි. சமீப காலத்துல வட இந்திய பகுதியில் ஒரு சிறுவனை பிடித்து கொலை செய்தார்கள். මේතකදී උතුරු ඉන්දියාව ප්‍රදේශයේ කුඩා දරුවෙකු අල්ලා ඔවුන් මරා දැමුවා. ரொம்ப பெரிய வயது ஒன்றும் கிடையாது. ஒரு 7-8 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன். වයස 7-8ක් වන කුඩා දරුවෙක්.
அதாவது அந்த ஊரை சேர்ந்தவர்கள் இந்த இந்த சிறுவன் வந்து பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு இவன் போய் கொண்டிருந்திருக்கிறான். මේ කුඩා දරුවා පෙන්තකොස් සභාවකට යමින් සිටියා. அப்போது இவனை பிடித்து එවිටම වුන් අල්ලා ගත්තා. இந்த பையன் எப்போது பெண்டிகாஸ்ட் சொல்லி கொண்டிருப்பான். මේ කුඩා දරුවා පෙන්තකොස්ත කියා නිතරම කියයි. அப்பொழுது அவள் கூறுகிறார்கள், பெண்டிகாஸ்ட் என்று நீ சொல்லாத. ඔබ පෙන්තකොස්ත කියා කියන්න එපා. அவன் அது சொல்லுவதுதான் அவனுக்கு சந்தோஷம். ඔහුට කියන විට තමයි ඒ දරුවාට ප්‍රීතිය. அவருடைய கோபம் மிகுதியாவி அவனை கொன்று விடுகிறார்கள். ඔවුන් කෝපාවිෂ්ඨ වී මේ දරුවාව මරා දැමුවා. அவன் உயிர் எடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய ஹார்ட் அவருடைய இருதயத்தை அறுத்தெடுக்கிறார்கள். ඔහුගේ හෘද වස්තුව හාරා ගත්තා. அவருடைய இருதயத்தை தனிமையாக எடுத்து ஒரு ஸ்டூல் மேல் வைத்து ஒரு கத்தி எடுத்து பெண்டிகாஸ்ட் என்று அவன் குத்துகிறான். ඒ හෘද වස්තුව එලි පිටතටගෙන ස්ටූල් එකක් උඩ තබා පිහියකින් පෙන්තකොස්ත කියමින් ඒට ඇන්නා. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිම වේවා. பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரைக்கும் இன்றைக்கு உலகத்திலே ரத்தத்தை ஆண்டவருக்காக கொடுக்கிறார்கள். වැඩි මහල්ලා සිට බාලයා දක්වා ස්වාමීන් වහන්සේ උදෙසා අද තමුල්ලේ පූජා කරනවා. இயேசு வந்த உள்ளத்தில் பெரியவர்களோ சிறியவர்களோ மரண பயம் இல்லை. යේසු පැමිණි සිතෙහි වැඩිමහල්ලෙක් විය හැකි බාලයෙක් විය හැකි මරණ බය නම් නැහැ. எந்த மரணத்துக்கும் அவள் பயந்து அஞ்சி நடுங்குகிறவர்கள் இல்லை. මරණයට කිසිදු ආකාර මරණයකට බය වී ඔහු වේවුලන්නේ නැහැ. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே மரணத்துக்கு பயப்படாத தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்தார்கள். පරණ කිවිසුම් යුගයේ පවා මරණයට බිය නොවුනා වූ දේව මනුෂ්‍යයන් ජීවත් சாத்ராக் වුණා. மேஷாக் நாபோத்நேகோ என்பவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள். ශද්‍රක් මේෂක් අබෙද්නෙගෝ දෙවියන් වහන්සේට නමස්කාර කළ අය. தேவன் ஆராதிப்பது நிமித்தம் அக்கினி தீச்சூளையிலே போடுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் ஏற்பட்டது. දෙවියන් වහන්සේට නමස්කාර කිරීම හේතු කොටගෙන ඔවුන්ව ගිනි ඉඳුනට හෙළනු ලැබුවා. ராஜா கூறுகிறான், உங்கள் தேவனை மறுதலிக்க வேண்டும் என்று கூறுகிறான். ඔබගේ දෙවියන් වහන්සේව අත්හැරිය යුතුයි කියා රජ පැවසුවා. ராஜாவே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுதலையாக்குவார். රජතුමනි, අප නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ අපව ගලවයි. அவர் எங்களை தப்புவிப்பார். උන්වහන්සේ අපව ගලවයි. அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் උන්වහන්සේ අපව නොගැලුවා. நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதில்லை என்பதை உனக்கு தெரிந்திருக்கட்டும். මේ රන් රූපයට අප නම් නමස්කාර කරන්නේ නැහැ. அவர்களில் இருந்த ஒரு துணிச்சல் எவ்வளவு பெரிய ஒரு துணிச்சல். ඔවුන් තුළ තිබුණා වූ නිර්භීතකම කොපමණ මහත් එකක්ද. தைரியமாக நின்றார்கள். ධෛර්යවත්ව සිටියා. அன்றைக்கு தீச்சூளையானது 7 மடங்கு கூட சூடாக்கப்பட்டிருந்தது. ඒ ගින්න උඳුන சத்வத்தாවක් උණුසුම් කළා. இவரை தூக்கி சென்றதான ராணுவ வீரர்கள் தூரத்திலே மாண்டு போனார்கள். මොවුන් උස්සලාගෙන ගියා වූ ඒ හේවායන් දුරදීම මැරී ගියා. ஆனா இவர்களோ அக்கினி தீச்சூளைகளுக்குள்ளே போய் அவர்கள் உலாவினார்கள். නමුත් ඔවුන් ගිනි උඳුන ඇතුලේ සක්මන් කළා. இவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. ඔවුන් තුළ ඇදහිල්ල තිබුණා. இவர்களில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடையாது. ඔවුන්ට සුද්ධාත්ම ආලේපය තිබුණේ නැහැ. இவர்களிலே ஒரு விசுவாசம் இருந்தது. ඔවුන්ට ඇදහිල්ල තිබුණා. அந்த விசுவாசம் எங்கே இருந்து வந்தது? ඒ ඇදහිල්ල කොහෙන්ද පැමිණියේ? இந்த அக்கினியை கடக்கும் போது மாள மாட்டோம் என்கிற விசுவாசம் எங்கே இருந்து வந்தது? ගින්න පසු කරන විට නැසින්නේ නැතයි කියන ඇදහිල්ල කොහෙන්ද පැමිණියේ? இந்த 3 புருஷர்களும் அக்கினி தீச்சூளைக்குள்ளே தூக்கி போடுவதற்கு முன்னதாகவே මේ පුරුෂයන් තිදෙනා ගිනි උඳුනට හෙලන්ට ප්‍රථමයෙන් பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இத குறித்து தீர்க்க தரிசனம் இவளுக்கு கொடுக்கப்பட்டது. මේ ආකාර වසර ගණනාවකට ප්‍රථමයෙන්ම අනාගත වාක්‍ය මෙසේ පැවසුවා. அதுதான் எசேயா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 43ஆம் அதிகாரம். ඒ තමයි යෙසායා 43. நீ தண்ணீரில கடக்கும் போது அது உண்மையில் புரளவது இல்லை. නුඹ ගිනි මැදින් යන විට ඒවා නුඹ නොදැවෙන්නේය. அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். ගින්නද නුඹ කෙරෙහි அக்கினி නොවැළෙන්නේ. ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ගිනිදැල්ද නුඹ කෙරෙහි இந்த නොඇවිලෙන්නේ. தீர்க்கதரிசனம் எப்போது ஏசாயாவினால் சொல்லப்பட்டது? මේ අනාගත වාක්‍යය යෙසායා පැවසුවේ කවදාද? இன்னும் இந்த ஜனங்கள் யூதர்கள் பாபிலோனுக்கு போகும் முன்னதானே இது கொடுக்கப்பட்டது. බබිලෝනියේ වහල්කමට යන්ට ප්‍රථමයෙන්ම යෙසායා අනාගත වක්තෘ තැන මේ පැවසුවා. இந்த தீர்க்கதரிசன வசனமானது இவர்கள் கையில் கொடுக்கப்பட்டதான புஸ்தகத்தில் ஏற்றப்பட்டிருந்தது. මේ අනාගත වාක්‍ය වනාහි ඔවුන්ට දෙනු ලැබුවා වූ පොතෙහි ලියා තිබුණා. இந்த வசனத்தை வாசித்து விசுவாசித்தார்கள். මේ වචනය කියවා ඕනේ අදහා ගත්තා. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலெல்லாம் ஆவி உண்டு, ஜீவன் உண்டு. දේව දරුවනි, මේ වචනයෙහි ආත්මයන් ජීවනයක් තිබේ. ஒவ்வொரு வார்த்தையும் மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கும். මේ හැම වචනයක්ම මනුෂ්‍යයාට ජීවනය ගෙන දෙයි. வேத வசனம் எல்லாம் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. දේව වචනේ වනාහි ආත්මයන් ජීවනයක් இன்றைக்கு යුක්ත වෙනවා. அநேகருக்கு வேதத்தின் மேல் நம்பிக்கை கிடையாது. අද බොහෝ දෙනාට දේව වචනය කෙරෙහි විශ්වාසයක් வேத නැහැ. வசனத்தின் மேல் விசுவாசம் கிடையாது. දේව වචනය කෙරෙහි ඇදහිල්ලක් නැහැ. வேத வசனத்தை ஒரு கதை புஸ்தகத்தை
போல தான் படிக்கிறார்கள். දේව වචනය කතාන්දරයක් මෙන් කියවනවා. இந்த வேத புஸ்தகம் ஜீவனுள்ள புஸ்தகம். මේ බයිබලය ජීවමාන එකක්. இந்த வேதத்தை விசுவாசித்தால் நிச்சயமாகவே நீ தப்பிக்கப்படுவாய். මේ බයිබලය ඔබ අදහන්නේ නම් සැබවින්ම ඔබ ගලවනු ලබයි. இந்த வேதம் உன்னை பிழைப்பூட்டு ஜீவிக்க வைக்கும். මේ බයිබලය ඔබව ජීවත් කරවනවා, ජීවනය ගෙන நம்பினவர்களை දෙනවා. இந்த வசனம் பிழைப்பூட்டோ. මේ විශ්වාස කරන්නවන්නම මේ වචනය ජීවත් කරවනවා. இவர்கள் அக்கினி தீச்சொலைக்குள் போகும் முன்னதே கர்த்தர் இவர்களுக்கு வசனத்தை கொடுத்திருந்தார். ඔවුන්නේ ගින්නට යන්ට ප්‍රථමයෙන් දෙවියන් වහන්සේ වුණට වචනය දී තිබුණා. அந்த வசனம் இவர்களுக்குள் ஆவியாய் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. ඒ ආත්මයක් ලෙස ඔවුන් තුල ජීවත් වෙමින් තිබුණා. அக்கினி தீச்சொலைக்குள்ளே போன பொழுது ගින්න තුලට ගිය විට கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு பலனாய் மாறினது. දේව වචනය ඔවුන්ට ශක්තියක් විය. அந்த அக்கினியிலே விழுந்து அக்கினியிலே உலாவினார்கள். ඒ ගින්නට හෙළුණු ලැබු කල இந்த காட்சி- ඔවුන් එහි ඇවිත්තා. இந்த காட்சியை யார் கண்டது? මේ කවුද දුටුවේ? அந்த ராஜா தானே தூரத்திலிருந்து கண்டார். ඒ රජතුමා දුරදීම දුටුවා. மற்றவருடைய கண்களுக்கு அது தெரியவில்லை. අනිත් අයගේ ඇස්වලට පෙනුනේ නැහැ. ராஜாவுடைய கண்கள் ஆண்டவர் திறந்தார். රජගේ ඇස් උන්වහන්සේ හැරියා. 3 புருஷர்களும் அக்கினியிலே உலாவுகிறத ராஜா கண்டான். පුරුෂයන් තිදෙනෙක් ගින්නේ ඇවිදිනවා රජතුමා දුටුවා. அப்பொழுதுதான் தன்னுடைய வேலைக்காரரிடத்துல கேட்கிறான். එවිට තමයි තම සේවකයන්ගෙන් අසන්නේ 3 பேர் அல்லவா அக்கினி தீச்சொலைக்குள்ளே போட்டோ. අප गिनी උඳුනට හෙළුවේ තුන් දෙනෙක් இதோ නොවේද? 4 பேர் இதிலே உலாவுகிறார்கள். ඒ 4 දෙනෙක් ඇවිදිනවා කියා அந்த පවසුවා. 3 பேர் உலாவுகிறார்கள். ඒ තුන් දෙනා ඇවිදිනවා, விடுதலையோடு உலாவுகிறார்கள். මිදීම ඇතිව ඇවිදිනවා. 4வது ஒருவர் இருக்கிறார். தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் அங்கே இருக்கிறார். මනුෂ්‍ය දේව පුත්‍රයාට සමාන කෙනෙක් තවත් කෙනෙක් එහි සිටිනවා. வேகமாக ராஜா தீச்சொலை நண்டே ஓடி வருகிறார். ඉක්මනින්ම රජය ඒ අසලට දිවෙනවා. தேவதாசர்களே வெளியே வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். දේවදාසයනේ පිටතට පැමිණෙන්න කියා ஜீவனுள்ள අයදිනවා. தேவன் உங்களை தப்புவித்தார், வெளியே வாருங்கள் என்று அவன் கூப்பிடுகிறார். ජීවමාන දෙවියන් වහන්සේ ඔබව ගැලවුවා, පිටතට එන්න කියා පවසනවා. தேவன் இன்றைக்கு மகிமையான காரியங்களை பூமியிலே செய்து கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ අදද මහිමාන්විත දේ පොළවේ அவர் කරනවා. ஜீவிக்கிற தேவனாமே மகிமையானவைகளை செய்து கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ ජීවමාන දෙවිඳුන් ලෙස මහිමාන්විත දේ කරනසේක. அக்கினி போன்று சோதனையில் உலாவிக் கொண்டிருக்கிற உன்னை வெளியே கூப்பிடுவதற்கு ஆண்டவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். ගිනිවැනි සෝදිසි මැද්දේ ගමන් කරන්නා වූ ඔබව මුදවා ගන්නට උන්වහන්සේ සූදානමින් පසු වෙයි. மரணத்துக்கு அஞ்சாமல் பயப்படாமல் நிற்கிறவன் தேவனுடைய மனுஷன் மாத்திரமே. මරණයට බය නොවී සිටින්නේ දේව මනුෂ්‍යයන් පමණකි. இந்த கசப்பை மாற்றும்படி இயேசு கசப்பான காடியை நமக்காக குடித்தார். මේ තික්තකම ඉවත් කරන පිණිස අපෝදෙස්සා තික්ත කාඩි උන්වහන්සේ පානය කළා. தாகமா இருக்கிறேன் என்று வேத வாக்கு நிறைவேறத்தக்கதாக கூறினார். මා පිපාසිතයයි කියන්නා වූ දේව වචනේ ඉෂ්ට වන පිණිස එසේ උන්වහන්සේ කළා. தண்ணீரை குடித்தார்கள், தாகம் தீருகிற தண்ணீர் அல்ல. වතුර බීවේ පිපාසය සංසිඳවීමට නොවේ. தாகம் தீருகிற தண்ணீரை கொடுக்கவில்லை. පිපාසය සංසිඳවන්නට වතුර දුන්නේ නැහැ. வெள்ளப்போலும் கலக்கப்பட்டதான தண்ணீரை அவளுக்கு குடிக்க கொடுத்தார்கள். ඒ තික්ත කාඩි මිශ්‍ර කළා වූ ඒ තික්ත කාඩිය උන්වහන්සේට இயேசு දෙන්න ருசி ලැබුවා. பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, குடிக்கவில்லை. උන්වහන්සේ රස බැලුවා පමණයි ඒ පානය කළේ නැහැ. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ இந்த වේවා. கசப்பான நிலவரங்கள் இருந்து உன்னை வெளியே கொண்டு வரும்படி இயேசு முழுவதும் பாடுகளுக்கு தன்னை கொடுத்தார். මේ තික්ත අත්දැකීම් වලින් ඔබව මුදවා ගන්නා පිණිස උන්වහන්සේ දුක් විඳීමට තමන් වහන්සේව බාර කළා. 25ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறது போல 25 වෙනි පදයේ අප කියවන පරිදි இப்பொழுது இந்த ஜனங்கள் தண்ணீருக்காக புலம்பின பொழுது මේ සෙනග වතුර උදෙසා පිපාසිත වූ කල ஆண்டவர் மோசே ஆண்டவரை நோக்கி கேட்டான். මෝසෙස් උන්වහන්සේගෙන් ඇසුවා. நான் அவர்களுக்கு எப்படி தண்ணீர் கொடுக்க வேண்டும்? ස්වාමිනේ මම මොවුන්ට වතුර දෙන්නේ කෙසේද? அப்போது தேவன் என்ன செய்கிறார்? එවිට දෙවියන් වහන්සේ කළේ இந்த කුමක්ද? மோசேக்கு ஒரு மரத்தை, குறிக்கப்பட்ட மரத்தை காட்டி கொடுக்கிறார். මේ මෝසෙස්ට නියම කළා වූ ගසක් පෙන්නුවා. இந்த மரத்தை நீ தண்ணீரில் போட்டால் இந்த தண்ணீர் சுவையாய் மாறும். මේ ගස වතුරට හෙළුව කල වතුර මිහිරි වෙනවා. இந்த தண்ணீரில் இருக்கிறதான சாபம் போய்விடும். මේ වතුරේ ශාපේ ඉවත් වෙනවා. இந்த தண்ணீரில் இருக்கிறதான கசப்பு விஷம் மாறிவிடும். මේ වතුරේ තිබෙන තික්තකම විෂ ඉවත් වෙනවා. இந்த மரத்தை ஆண்டவர் இவனுக்கு காட்டின பொழுது ඒ ගස්ස ඔහුට උන්වහන්සේ පෙන්වුව විට இந்த மரம் வெட்டப்பட்டு இந்த தண்ணீரிலே போடப்பட்டது. ඒ නත්තක් කපා ඒ වතුරේ හෙළනු ලැබුවා. இந்த மரம் இந்த தண்ணீருக்குள் வர வேண்டுமானால் ඒ ගස්ස ඒ වතුරට පැමිණෙන්න නම් இதிலே 5 விஷயம் மறைந்திருக்கிறது. ඒ කාරණා පහක් සැඟවී තිබේ. முதலாவதாக இந்த மரம் இந்த கசப்பான தண்ணீருக்கென்று முன்குறிக்கப்பட்டு தேவனால் உண்டாக்கப்பட்டது. ඒ තික්ත වතුර උදෙසාම උන්වහන්සේ නියම කරනු ලැබුවා වූ ගස්සක් ලෙස ඒ ගස්ස තිබුණා. இந்த மரம் தூரத்தில் இல்லை, கசப்பான தண்ணீர் இருக்கும் இடத்தில் தான் இருக்கிறது. ඒ දුරක නොවේ, ඒ තික්තදී අසලම තිබුණා. வெகு தூரத்தில் போய் அவன் அதை வெட்டி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. බොහෝ දුර ගෙවා ගොස් ඒ කපාගෙනට අවශ්‍ය වුණේ නැහැ. கசப்பான தண்ணி எங்கே தேங்கி இருக்கிறதோ சமீபத்தில் தான் இந்த கசப்பை போக்கக்கூடிய மரமும்
ஆண்டவரால் ඒ உண்டாக்கப்பட்டிருக்கிறது. තික්ත වතුර කොහෙද තිබුණේ? ඒ අස්සලම දෙවියන් වහන්සේම ගසත් සාදා තිබුණා. இந்த கசப்பை போக்குவதற்காக இந்த மரத்தை ஆண்டவர் முன்குறித்தார். තික්තකම පහ කරන පිණිස ඒ ගස උන්වහන්සේ පෙරම නියම කර තිබුණා. ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிற எல்லா சிருஷ்டிகளையும் நான் நிதானித்து பார்ப்போமானால் උන්වහන්සේගේ මැවිල්ල දෙස අප බලනවා නම් ஒன்றை புசித்தால் அது விஷமாய் மனிதனுக்கு மாறுகிறது. එකක් අනුභව කරන විට ඒ විෂක් ලෙස මාරු වෙනවා. இன்னொன்று புசித்தால் அந்த விஷத்தை அது மாற்றுகிறது. තවත් එකක් ඒ හා සමග කෑවොත් ඒ විෂ පහව යනවා. தேவன் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து ரெடியாக வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ සියල්ල මවා තබා තිබෙනවා. ஒன்று புசித்தால் மரணம், இன்னொன்று புசித்தால் மரணத்திலிருந்து விடுதலை. යමක් කෑවිට මරණය, තවත් එකක් කෑවිට මරණයෙන් නිදහස. இந்த மரம் இந்த கசப்பை போக்குவதற்காக முன்குறிக்கப்பட்ட மரம். ඒ තික්තකම පහ කරන පිණිස පෙර නියම කළා වූ ගසක්. கர்த்தராகிய இயேசு பாவத்தின் சாபத்துக்காக முன்குறிக்கப்பட்டவர். ස්වාමී වූ යේසුස් වහන්සේ පාපයේ ශාපයේ දුරලන්ට පෙරම නියම කරන්න ලැබුවා. 1 பேதுரு 1 அதிகாரம் 20வது வசனத்திலே படிக்கும்போது පළවෙනි පේත්‍රුස් 3:20 කියවන විට அவர் பாவத்தின் நிமித்தம் குறிக்கப்பட்டு கடைசி காலத்திலே வெளிப்பட்டார். උන්වහන්සේ පාපය උදෙසා නියම කරන්න ලැබුවා. කාලවල වල සම්පූර්ණ වීමේ උන්වහන්සේ ප්‍රකාශ වුණා. மனிதன் பாவம் செய்ய முன்னதாகவே இவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவர். මනුෂ්‍යයා පව් කරන්න ප්‍රථමයෙන්ම ලෝකේ මවන්න ප්‍රථමයෙන් උන්වහන්සේ නියම කරන්න உலகம் ලැබුවා. உண்டான பின்புதான் மனிதன் பாவம் செய்யும்படி உண்டாக்கப்பட்டான். ලෝකයේ මෙවුවෙන් පස්සුව තමයි මනුෂ්‍ය පව් කළේ. உலகத்தை உண்டாக்கின பின்புதான் மனிதனை கடைசியாக உண்டாக்கினார். ලෝකයේ සියලු දේ මවා උන්වහන්සේ මනුෂ්‍යව අන්තිමට සෑදුවා. தேவனுடைய சிருஷ்டிகளில் கடைசியானவனாக மனிதன் இருக்கிறான். දෙවියන් වහන්සේගේ මැවිල්ලේ අවසානයේට මැවුවේ මනුෂ්‍යයවයි. ஆகையால் மனிதனை தேவன் உண்டாக்கின பொழுது දෙවියන් වහන්සේ මනුෂ්‍ය සෑදූ විට எல்லாவற்றின் மேல் ஆளுகையும் அதிகாரம் உள்ளவனாக தான் படைத்தார். සියල්ල කෙරෙහි අධිකාරීත්වයත් ආධිපත්‍යයත් ඇතිව இந்த මැවුවා. மனிதன் சிருஷ்டிக்கப்படும் முன்னதாகவே මනුෂ්‍යයා මවන්න ප්‍රථමයෙන් இந்த மனிதனுடைய பாவத்தினுடைய பரிகாரம் உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டது. මනුෂ්‍යයාගේ පාපයට ප්‍රතිකර්මය ඊට පිළියම ඊට ප්‍රථමයෙන්ම නියම කරන්න ලැබුවා. இயேசு ஒரு தற்செயலாக பூமிக்கு வந்த தெய்வம் கிடையாது. යේසුස් වහන්සේ හදිස්සියෙන් මේ පොළවේ පහළ වුණේ அவர் නැහැ. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே பூமிக்கு வரும்படி பிதாவினால் ஏற்படுத்தப்பட்டவர். උන්වහන්සේ පොළව ලෝකේ මවන්න ප්‍රථමයෙන් පියාණන් වහන්සේ විසින් නියම කරනු ලැබුවා. ஆகையால் தான் இவர் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். ඒ නිසා තමයි උන්වහන්සේ ලෝකේ පාපය දුරලන්නව බැටළු පැටවාණන් ලෙස ප්‍රකාශ වුණේ. யோவான் 1 அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது යෝහන් පළවෙනි පරිච්ඡේදය අප කියවන විට யோவான் ஸ்நானகன் இவரை குறித்து சொல்லுகிறான், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. යෝහන් බෞතිස්ත පවසන්නේ ලෝකේ පාපය දුරලන බැටළු පැටවාණෝ කියයි. உன்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்திருக்கிறார். ඔබගේ සියලු පාපය උන්වහන්සේ උසුලා உன்னுடைய තිබෙනවා. எல்லா தோஷங்களையும் எல்லா அநியாயங்களையும் அவர் சுமந்திருக்கிறார். ඔබගේ සියලු අයුතුකම් අපරාධ උන්වහන්සේ උසුලා තිබේ. உன் பாவங்களை உன் இருதயத்தில் வைத்து நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ඔබගේ පාපයෙන් සිත පුරවාගෙන ඔබ වේදනාව විඳින්න අවශ්‍ය மிகுந்த නැහැ. பாவ பாரத்தோடு இந்த இடத்துல நீ கால் வைத்திருக்கிறாய். ඔබ පාප බරෙන් යුක්තව මෙම ස්ථානයේ පාතබා තිබෙනවා. பாவ பாரம் இரவும் பகலும் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது. ඈ දිවා ඔබව ඒ පාප බර පීඩා කරනවා. அருமையான நண்பனை, பாவ பாரத்தை நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ප්‍රේමණීය මිත්‍රයේ පාප බර ඔබ උසුලන්න අවශ්‍ය නැහැ. உன்னை படைத்த ஆண்டவர் உன் பாவங்களை கேட்கிறார். அவர் மேல் அதை சுமத்து விடு. ඔබ මැව්වා වූ තැනන් වහන්සේ පාප බර ඔබගෙන් ඉල්ලනවා. උන්වහන්සේ පිට ඒ තබන්න. அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. උන්වහන්සේ පාපේ ලෝකේ පාපේ දුරලන බැටළු පැටවානෝය. உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனுடைய பாவங்களை சுமக்கக்கூடிய தேவாட்டுக்குட்டியாக இருக்கிறார். සකල මනුෂ්‍යයාගේ පාපය උන්වහන්සේ උසුලන්නව බැටළු පැටවානන්ව සිටිනවා. உன் பாவங்களை நீயே சுமந்தா நீ இளைத்து விடுவாய். ඔබගේ පාපය ඔබ උසුලනවා නම් ඔබ உன் වෙහෙසටපත් වෙයි. பாவம் உனக்குள்ளே மரணத்தை உண்டாக்கி விடும். ඔබගේ පාපය ඔබට මරණය ගෙන දෙයි. அவர் சுமக்கிற தேவாட்டுக்குட்டி அவர் மேலுடைய பாவங்களை சுமத்துவாயாக. ඒ උසුලන්නා වූ දෙවියන් වහන්සේගේ බැටළු පැටවානන් පිට ඒ තබන්න. ஆகையால் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். උන්වහන්සේ ලෝකේ මවන්ට ප්‍රථමයෙන් මරණු ලැබුවා වූ බැටළු வேதம் சொல்லுகிறது පැටවානෝ. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். උන්වහන්සේ ලෝකේ මවන්ට ප්‍රථමයෙන් මරණු ලැබුවා වූ බැටළු පැටවානන්ව සිටිනවා. இந்த மரம் முதலாவது முன்குறித்து வைக்கப்பட்ட மரம். මේ ගස පෙර නියම කරනු ලැබූ ගසකි. முன்குறிக்கப்பட்ட மரம் இரண்டாவதாக உண்டாக்கப்பட்ட மரம். පෙර නියම කරනු ලැබුවා වූ ගස ඊළඟට සාදනු ලැබුවා වූ ගසයි. அந்த மரத்தை ஆண்டவர் அங்கே உண்டாக்கி வைக்கிறார். ඒ ගස උන්වහන්සේ සාදා මවා තැබුවා. கசப்பை போக்கும்படி அங்கே மரத்தை ஆண்டவர் முளைப்பிக்கிறார். තික්තකම පහ කරන පිණිසේම ගස සෑදෙන්න සැලැස්සුවා. கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும். කරුණාවත් සත්‍යතාවයත් එකින් එක සම්මුඛ වෙනවා. 85ஆம் சங்கீதத்திலே சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் என்று எழுதியிருக்கிறது. 57 වෙනි ගීතාවලියේ සත්‍ය පොළවෙන් හට ගන්නවා කියලා ලියලා තිබෙනවා. ஒரு மரம் முளைப்பது போல் ගසක් හට ගන්නාසේ சத்தியம் பூமியிலிருந்து முளைத்தது. සත්‍ය පොළවෙන් හට ගන්නවා.
கிருபை வானத்திலிருந்து எட்டி பார்த்தது. கிருபை வானத்திலிருந்து உண்டானது. කරුණාව ස්වර්ගයෙන් බැලූසේක. சத்தியம் பூமியிலிருந்து முளைத்தது. සත්‍යතාවේ පොළවෙන් இது හටගත්තා. இயேசுடைய பிறப்பை குறிக்கிறது. මේ යේසුස් වහන්සේගේ උපත පෙන්වුම් කරයි. இயேசு சத்தியவான், சத்திய குமாரன். යේසුස් වහන්සේ සත්‍යයේ පුත්‍රයාණෝ සත්‍යයෙන් පූර්ණයි. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். මාර්ගයේද සත්‍යයේද ජීවනයේද මම වෙමි. என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துக்கு வருவதில்லை. මාගෙන් තොරව පියාණන් වහන්සේ වෙතට කිසිවෙක්ට පැමිණෙන්න නොපුළවන. இயேசுடைய பிறப்பு பூமியில முளைத்த ஒரு மரத்துக்கு ஒப்பாக அங்க எழுதியிருக்கிறது. යේසුස් වහන්සේගේ උපත වනාහි පොළවෙන් ගසක් හටක පැලයක් හටගත්තාක් මෙන් තිබුණ වග යාතිබේ. சத்தியமாக கிருபையாக முளைத்து பூமியில எழும்பினார். සත්‍යයත් කරුණාවත් සහිතව උන්වහන්සේ මේ පොළවෙන් හටගත්සේක. இயேசுடைய பிறப்புக்கு பல்வேறு அர்த்தங்கள் வேதம் எடுத்து காட்டுகிறது. යේසුස් වහන්සේගේ උපත සම්බන්ධයෙන් විවිධ උපමා දේව වචනේ පවසයි. அவருடைய பிறப்பு ஒரு விதையை போல முளைத்த ஒரு முளைக்கு ஒப்பானது. උන්වහන්සේගේ උපත වනාහි වැපුරුවා වූ බීජයකට හා සමානයි. அவருடைய பிறப்பு பரலோகத்திலிருந்து வந்ததற்கு ஒரு நிழலாக இருக்கிறது. උන්වහන්සේගේ උපත ස්වර්ගයෙන් බැස්සාවා වූ ඒ ඡායාවට ஆண்டவர் සමානයි. பாவிகளுக்காக இந்த பூமியில அவர் முளைத்து எழும்பினால் பிறந்தார். යේසුස් වහන්සේ පෞකාරයන් උදෙසා මේ පොළවේ උපත ලැබුවා හටගත්තා. சாதாரணமாக பூமியில முளைக்கிற எல்லாமே விதை தான் முளைக்கும். සාමාන්‍යයෙන් පොළවේ බීජ තමයි පැලවෙන්නේ. இயேசு வசனத்திலிருந்து உண்டானவர். යේසුස් වහන්සේ වචනයෙන් උත්පාදේ இந்த වූවා. வசனம் ஒரு விதை. මේ වචනය බීජයකි. வசனம் ஒரு விதையாக இருக்கிறது. இந்த வசனத்திலிருந்து பூமியில் மனிதனாக அவர் வெளிப்பட்டார். වචනය බීජයක් තිබෙනවා. ඒ කරුණු කොටගෙන උන්වහන්සේ මේ පොළවේ හටගත්සේක. அவர் ஏன் பூமியில் வெளிப்பட்டார்? ඒ උන්වහන්සේ පොළවේ එළිදරව් இதை වුණේ. குறித்து பவுல் என்ன கூறுகிறார்? මේ සම්බන්ධයෙන් පෞල්තුමා පවසන්නේ 2 කුමක්ද? தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9 10 வசனங்களிலே அவர் ஏன் பிறந்தார் என்று கூறுகிறார். දෙවනි තිමෝති පළවෙනි පරිච්ඡේදයේ 9 10 පදවල උන්වහන්සේ අයි පොළව උපත ලැබුවේ කියා පවසනවා. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கும்படியாக பிறந்தார். උන්වහන්සේ මරණය නැති කර ජීවනයත් අමරණ භාවයත් සුභාරංශය කරුණු කොටගෙන එළිදරව් කරන පිණිස උපත ලැබුවා. மரணம் பரிகரிக்கப்பட்டு ஜீவனையும் அழியாமை உண்டாக்குவதற்காக මරණයත් ජීවන නැති කර ජීවනයත් අමරණීය භාවයත් ඇති කරන පිණිස. ஒரு மனிதனுடைய மரணத்தை பரிகரிக்கிற வல்லமை மாத்திரம் அவரிடத்தில் இல்லை. මරණය නැති කරන්නව බලය පමණක් නොවේ උන්වහන්සේට තිබෙන්නේ. முதலாவது மரணத்தை பரிகரித்து පළමුකොට මරණය නැති කර இரண்டாவது ஜீவன் அவனுக்குள்ளே கொடுத்து දෙවනුව ජීවනය ඔහුටදී மூன்றாவது அழியாமை அவனுக்குள்ளே உண்டு பண்ணுகிற வல்லமை. තුන්වනුව අමරණ භාවය ඔහු තුළ ඇති කරන බලය. மரணம் பரிகரிக்கப்படுவது என்றால் என்ன? මරණයට ප්‍රතිකර්මයක් ලැබීම அவனுக்குள் இருக்கிற பாவத்துக்கு ஒரு பரிகாரமாய் மாறுகிறார். ඔහු තුළ තිබෙනව පාපය නැති කරනවා. அவனுடைய ஆத்துமா ரட்சிப்புக்குள்ளே உண்டாகிறது. ඔහුගේ ප්‍රාණයට ගැලවීම හිමි වෙනවා. அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படுவதுதான் ஞானஸ்நானத்தில் நாம் பெறுகிறதான அனுபவம். ඒ ආත්මයට ගැලවීම ලැබීම වතුර බෞතිස්මේදී අප ලබන්නා වූ ஒரு අත්දැකීමයි. மனிதன் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறும் பொழுது යම් මනුෂ්‍යයෙක් පසුතැවිලි වී වතුර බෞතිස්මේ ලබා அவன் ගන්නා ஆத்துமா විට ஜீவன் அடைகிறது. ඔහුගේ ආත්මයට ජීවනය ලැබේ. அவருடைய ஆத்துமாவுக்குள்ளே உயிர் உண்டாகிறது. ඔහුගේ ආත්මය තුළ ජීවනය හට ගන්නවා. எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை படிக்கும்போது එපිස්ස දෙවනි පරිච්ඡේදයේ දෙවනි පදයේ කියවන மனிதன் විට அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவன். මනුෂ්‍යයා අයිතිකමෙන් පාපයෙන් නැසිත හිසියා. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். දෙවියන් වහන්සේ කරුණාවෙන් தமது ප්‍රෝහසත්. குமாரனை இந்த பூமியில் பாவத்தை போக்கும் பலியாகவும் பாப மாம்ச சாயலாகவும் அனுப்பினார். උන්වහන්සේ මේ ලෝකේ පාපය දුරු කරන පිණිස තමන් වහන්සේගේ පුත්‍රයන්න් වහන්සේව පාපේ මාංශයේ සමානත්වයෙන් එව්වා. பாவத்தை சுமந்து தீர்க்கிற இந்த தேவாட்டு குட்டி இந்த மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கிறார். ලෝකේ පාපය උසලන්නව බැටළු පැටවානෝ පාපයෙන් මනුෂ්‍යව නිදහස් කරනවා. இவன் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு ஜீவன் வந்ததுக்கு அப்புறம் ඔහුගේ ආත්මය ගලවනු ලැබ ජීවනයේ පැමිණෙනන් පසු அடுத்து அவருடைய மரணம் என்ன செய்கிறது? ඊළඟට උන්වහන්සේගේ මරණය කුමක්ද කරන්නේ? சுவிசேஷத்தினாலே அழியாமை அவனுக்குள்ளே உண்டு பண்ணுகிறது. සුභාරංශයේ ආලෝකයේ කරුණු කොටගෙන අමරණ භාවය ඇති කරනවා. அழியாமை அது சரீர மீட்பு. අමරණ භාවයේ ශරීරයේ මිදීම. ஒரு நாள் இந்த சரீரம் மீட்கப்படும். එක් දවසක මේ ශරීරයේ මුදනු ලබනවා. ஞானஸ்நானத்தோடு கூடிய ஜீவியம் முடிவடைகிறது இல்லை. වතුර බෞතිස්මේ හා සමග ඔබගේ ජීවිතය அதன் பின்பு හමාරවන්නේ அபிஷேகம் නැහැ. அதன் பின்பு அபிஷேகம் பெற்று ඉන්පසු ආලේපය ලබා வரங்கள் கிருபைகளால் நீ அலங்கரிக்கப்பட்டு දීමනා කරුණාවල් වලින් අලංකාර කරනු ලැබ பரிசுத்தவான்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு සුද්ධවන්තයන් වෙතට ගෙනෙනු ලැබ அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளோடு கூட நீ இணைந்து ප්‍රේරිතයන් හා ප්‍රපේතරුන් හා සමග நீ ஒரு සහභාගීත්වය வேறுபாட்டின் පවත්වමින් ஜீவி விசுவாச ஜீவியம் செய்து වෙන්නුනා වූ ඇදහිල්ලේ ජීවිතය ගත பூர்ண කරමින් பரிசுத்தத்தை நீ பெற்றுக்கொண்டு සුද්ධකමේ සම්පූර්ණ වෙමින් உலக மாம்ச பிசாசின் வல்லமைகள் மேல் ஜெய் ஜீவி செய்து ලෝකයේ මාංශයේ යක්ෂයාගෙන් ජයගෙන ජයාන්විත இயேசு ජීවිතයක් ගත வரும்பொழுது කරමින් இந்த சரீரம்
அழியாமையை காண வேண்டும். යේසුස් වහන්සේ පැමිණෙන විට මේ ශරීරයේ අමරණ භාවය ලබා ගන්නට ඕනේ. ஆகையால் தான் அழிவுள்ளது அழியாமையை அது தரித்துக் கொள்கிறது. එනිසා තමයි මරණීය වූ එක අමරණ භාවයට පැමිණෙන්නේ කියලා ලියා තිබෙන්නේ. இயேசு வரும்போது ரெண்டு கூட்டத்தார் ஒன்றாக்கப்படுகிறார்கள். යේසුස් වහන්සේ පැමිණෙන විට කණ්ඩායම් දෙකක් එකතු කරනු ලබයි. ஒன்று மரித்தோர் சரீரம் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். එකක් මරුණා වූ අය ඔවුන් අමරණ භාවයෙන් යුක්තව නැගිටිනවා. இவர்களுக்கு ஒரு இம்மை பொழுது நேரம். ඒත් ඇසිපිය හෙළෙන ෂණයක්. ஆனா பூமியில் உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபப்பட வேண்டும். ජීවත්ව සිටිනා වූ අපි වෙනස් කරනු ලබනවා. அவர்களுக்கு ஒரு நிமிடம் தரப்படுகிறது. ඔවුන්ට විනාඩියක් දෙනු ලබයි. எதற்காக ஒரு நிமிடம் தரப்படுகிறது? ඇයි ඒ ෂණය? இவர்கள் சாவாமைய கடந்து போக வேண்டும். ඔවුන් මරණය පසු කළ යුතුයි. மரிக்காமல் இந்த சரீரம் சாவாமைய தரித்துக் கொள்ள வேண்டும். මරණීය වූ මේක අමරණ භාවයට පැමිණෙන්න ඕනේ. அதாவது இந்த பூமிக்குரிய பக்குவம், இந்த பூமிக்குரிய எல்லா விதமான தன்மைகளும் இந்த சரீரத்தில் மாற்றப்பட வேண்டும். මේ භූමික ස්වභාවයන් සියල්ල වෙනස් කරනු ලබන්න ඕනේ. இந்த சரீரம் பசியற்றதாக, தாகமற்றதாக, இளைப்பற்றதாக மாற வேண்டும். වෙහෙස පිපාසය කුසකින් නොමැති ශරීරයක් බවට මේ පත් වෙන්න ඕනේ. இப்ப தண்ணீர் குடிக்க வேண்டும், දැන් වතුර බොන්න ඕනේ, ஆகாரம் புசிக்க வேண்டும், ආහාර ගන්න ඕනේ, இளைப்பாற வேண்டும். නිවාඩු ගන්න ඕනේ. ஆனால் இந்த சாவாமையை தரித்துக் கொண்ட பின்பு අමරණ භාවය පැලඳගත් පසු இந்த சரீரத்துக்கு இனி பசி கிடையாது. මේ ශරීරයට කුසකින් இந்த නැහැ. சரீரத்துக்கு நீ தாகம் கிடையாது. මේ පිපාසය නැහැ. இந்த சரீரத்துக்கு நீ நித்திரையும் கிடையாது. මේ ශරීරයට නිින්දක් නැහැ. ஏனென்றால் இயற்கையின் பக்குவம் இதிலே மாற்றப்படுகிறது. එතනම් ස්වභාවික සියල්ල වෙනස් වෙනවා. இந்த மாற்றத்துக்காக தான் ஒரு நிமிடம் இந்த மறுரூபத்துக்கு இந்த சரீரத்துக்கு தேவை. මේ උදෙස්සා තමයි මේ ක්ෂණයක වේලාව දෙනු ලබන්නේ. இந்த தன்மையை அடைந்ததுக்கு அப்புறம் அழியாமையை நீ அடைய வேண்டும். ඉන් අනතුරු ඔබ අමරණ භාවය ලබා ගන්න ඕනේ. அழியாமை அடைந்து போக வேண்டும். අමරණ භාවය ලබා ගත යුතුයි. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இந்த இயேசு வெளிப்பட்டு மரணத்தை பரிகரித்து இந்த பலத்த கிரிகளையும் உண்டு பண்ணியிருக்கிறார். යේසුස් වහන්සේ ප්‍රකාශ වේ උන්වහන්සේගේ මරණය කරුණු කොටගෙන මේ මහත් දේ කළසේක. கிருபையிலே 3 பகுதியை நாம் சிந்திக்கிறோம். කරුණාවේ කොටස් තුනක් අපිට දකින්න பழைய ලැබෙනවා. பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை எப்படிப்பட்டது? පරණ කිවිසුමේ ශුද්ධවන්තයන් දිලු ලැබූ කරුණාව இந்த කෙබඳු உலக එකක්ද? வாழ்க்கைக்காக தரப்பட்ட கிருபை. මේ ලෝකේ ජීවිතය උදෙසා දෙනු ලැබූ කරුණාව. இந்த உலகத்தில் அழிந்து போகாமல் இருப்பதற்கான கிருபை. මේ ලෝකේ හා සමග විනාශ නොවන පිරිස ஜீவன දුන්නා பார்க்கிலும் කරුණාව. கிருபை நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ජීවිතයට වඩා කරුණාව අගනේය කියලා ලියා තිබේ. இந்த கிருபை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இருந்தது. මේ කරුණාව පරණ කිවිසුම් ශුද්ධවන්තයන්ට තිබුණද? 103 சங்கீதத்தினுடைய 11 வசனத்தையும் 15 வசனத்தையும் படித்தால் 103 13 කියවන විට கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை பெரியது. උන්වහන්සේට බයවන්නන් කරේ උන්වහන්සේගේ කරුණාව எப்படி බහත් கிருபை பெரியது? කෙසේද මහත් වන්නේ? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ පොළවට වඩා අහස කොපමණ උසුන් கர்த்தருக்கு තිබේද? பயந்தவர்கள் மேலும் அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது. දෙවියන් වහන්සේ කෙරෙහි බයවන්නන්ට උන්වහන්සේගේ කරුණාව ඊට වඩා අධිකව තිබේ. இந்த கிருபை தாவீதுக்குள் இருந்ததினால்தான் ඒ කරුණාව දාවිත් තුළ තිබුණු නිසා சவுல் ஈட்டி எடுத்து அவன் இருக்கிற இடத்துல அவன் ஓங்கி எய்தான். සවුල් ඒ හෙල්ලය වැරෙන් දාවිත් වෙත එල්ල කරා. தாவீதின் மேல் இந்த ஈட்டி படவில்லை. නමුත් දාවිත් කෙරෙහි හෙල්ල වැදුනේ නැහැ. என்ன நடந்தது? කුමක්ද සිදු වුනේ? தாவீதை சுற்றிலும் கிருபை சூழ்ந்து கொண்டிருந்தது. දාවිත් වටා කරුණාව වට කරගෙන තිබුණා. அந்த கிருபை அந்த ஈட்டியை தட்டி விட்டது. ඒ කරුණාව ඒ හෙල්ලයට පහර දුන්නා. இந்த உலகத்துல எத்தனை வல்லம் என்ன ஒவ்வொரு நாளும் அழிப்பதற்கு தேடுகிறது தெரியுமா? අපව විනාශ කරන පිණිස මේ ලෝකයේ කොපමණ බලවේගයන් අප පසුපස හඹායනවාද කියා දන්නවාද? அந்த வல்லமையினால் நம்மை தொட முடியவில்லை. ඒ කිසිදු බලවේගයකට අපට ස්පර්ශ වෙන්න නොහැකි. எதனால் உண்டானது? කුමකින්ද තිබුණේ? பெரிய கிருபை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ඒ මහා කරුණාව ඔබ වටලා அந்த තිබේ. கிருபை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் ඒ කරුණාව ඔබ වට කරගෙන තිබෙන නිසා ஆபத்துகள் அபாயங்கள் உனக்கு விலகி போகிறது. ඒ අනතුරු ඔබගෙන් දුරස්ව යනවා. இந்த சரீரத்துடைய பாதுகாப்புக்காக தான் இந்த கிருபை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தரப்பட்டது. පරණ කිවිසුම් ශුද්ධවන්තයන්ට කරුණාව දෙනු ලැබුවේ මේ ශරීරයේ ආරක්ෂාව උදෙසායි. ஆனா காலங்கள் நிறைவேறின பின்பு இயேசு ஸ்திரீனிடத்தில் பிறந்த பொழுது නමුත් කාලවල සම්පූර්ණ වූ කල්හි ස්ත්‍රියකගෙන් යේසුස් වහන්සේ උපත ලැබුවා. இரண்டாவது கிருபை பூமிக்கு அனுப்பப்பட்டது. දෙවන කරුණාව පොළවට එවනු ලැබුවා. அந்த கிருபை எப்படிப்பட்டது? ඒ කරුණාව කෙබඳු එකක්ද? அதுதான் சற்று முன் நாம் படித்தது போல் ඒ තමයි පෙර අප කියවුවා ලෙස. இந்த கிருபை வெளிப்பட்டது என்று பவுல் எழுதினார். මේ කරුණාව ප්‍රකාශ වුණේ කියා පාවුල් ලිව්වා. அதுதான் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமை உண்டாக்குற கிருபை. ඒ තමයි මරණය නැති කරමින් ජීවනයත් අමරණ භාවයත් ඇති කරන කරුණාව. ஆத்தும மீட்பையும் சரீர மீட்பையும் உண்டாக்கக்கூடிய ஒரு கிருபை. ආත්මත් ශරීරයේත් මිදීම ඇති කරන කරුණාව. இந்த கிருபை சரீர மீட்பு வரைக்கும் தான் உதவி செய்யும். ඒ කරුණාව ශරීරයේ මිදීම දක්වා අපට උපකාර කරයි. இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை දැන් අපට දෙනු ලැබූ කරුණාව
இப்ப நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற எப்படிப்பட்ட கிருபை? දැන් අපිට දෙනු ලැබුවා මේ අනගේ කරුණාව. சரீர மீட்பு வரைக்கும் தான் உன்னை கொண்டு போகும். ශරීරයේ මිදීම දක්වා ඔබ මඟ පෙන්වනවා. அதன் பின்பு மற்றொரு கிருபை இருக்கிறது. ඉන්පසුව වූ කරුණාවක් තිබේ. அது இன்னும் வெளிப்படவில்லை. ඒ තවමත් එලිතරව් වුණේ නැත. அது வெளிப்படும் பொழுது ඒ එලිතරව් වන විට இந்த சரீரம் மறுரூபமடையும். මේ ශරීරය අන්වස්සක් වේ. இந்த சரீரம் மறுரூபப்படும். මේ ශරීරය අන්වස්සක් වේ. இதைத்தான் பேதுரு தெளிவாக எழுதுகிறார். ඒ තමයි පේතෘස්තුමා පැහැදිලිව ලියන්නේ. 1 பேதுரு 1 அதிகாரம் 13 வசனத்துல வாசிக்கும் போது පළවෙනි පේතෘස් 1:13 அவர் வெளிப்படும் போது அளிக்கப்படும் கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருங்கள். උන්වහන්සේ ප්‍රකාශ වන කල්හි ප්‍රකාශ වන්නා වූ කරුණාව කෙරෙහි අදහමින් සිටපල්ලා. சிலர் யோசிக்கிறாங்க இது என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுதுன்னு யோசிக்கிறாங்க. මේ කුමක්ද වෙන්න යන්නේ කියලා සමහරුන් සිතනවා. இப்போது இருக்கிற இந்த கிருபை நம்ம பூர்ணத்துவம் வரைக்கும் கொண்டு போகும். දැන් තිබෙන මේ කරුණාව අප සම්පූර්ණත්වයේ කරා ගෙන යයි. பூர்ணப்பட்டிருக்கிற உன்னை සම්පූර්ණ වුණා மறுரூபப்படுத்தும்படியாக අන්වස්සක් කරන පිණිස அந்த வருகை நேரத்தில் ஒரு கிருபை சந்திக்கும். ඒ ඊමේදී කරුණාවක් පැමිණෙනවා. அந்த அந்த கிருபையை சந்திக்கும் போது ඒ කරුණාව ඔබ සම්මුඛ වෙන විට சரீரம் ஒரு நிமிடத்தில் மறுரூபமாகிவிடும். ඔබගේ ශරීරයේ ෂණයකින් අන්වස්සක් වෙනවා. அவ்வளவு ஒரு பலத்த கிருபையை ஆண்டவர் வருகையின் போது சபைக்கு அளிப்பார். එවැනි බලවත් කරුණාවක් උන්වහන්සේගේ ප්‍රකාශ වීමේදී එවනු ලබයි. அந்த பெரிய கிருபை சந்தித்த மாத்திரத்தில் இந்த சரீரம் மறுரூபப்பட்டு මේ මහත් කරුණාව ඔබ සම්මුඛ වූ සැනින් මේ ශරීරයේ අන්වස්සක් වෙනවා. ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமானவர். கரங்களை உயர்த்தி நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். උන්වහන්සේ කොපමණ පුදුමද අත්ඔස්සවා උන්වහන්සේට ස්තුති කරමු. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 பாவத்தின் கூலி மரணம் பயத்தை ஜெயித்தவரே சுகுமா ஜெயித்தவரே சுகுமா பாவத்தின் கூலி மரணம் பயத்தை ஜெயித்தவரே சுகுமா ஜெயித்தவரே சுகுமா ஜீவனும் சமாதானமேந்து தேவனே சமூகமேந்தா தேவனே சமூகமேந்தா ஏழையை மீட்ட இயேசுவே சுவாமி அடிமை சரண் புகுந்தே அடிமை சரண் புகுந்தே ஏழையை மீட்ட இயேசுவே சுவாமி அடிமை சரண் புகுந்தே அடிமை சரண் புகுந்தே தூரமாய் கிடந்தே தொல்லைகள் அடைந்தே தூயா உம்மை மறந்தே தூயா உம்மை மறந்தே தூரமாய் கிடந்தே தொல்லைகள் அடைந்தே தூயா உம்மை மறந்தே தூயா உம்மை மறந்தே தூக்கி நீர் என்னை சேர்த்திருந்து தேற்றினே உமாவியாலே தேற்றினே உமாவியாலே ஏழையை மீட்க எல்லோரும் கையில தட்டுங்க. සියලු දෙනාම අත්වල සම්දෙන්න. சரண் புகுந்தே அடிமை சரண் புகுந்தே ஏழையை மீட்ட இயேசுவே சுவாமி அடிமை சரண் புகுந்தே அடிமை சரண் புகுந்தே ஹல்லேலூயா. ஏழைகளாகிய நம்மை மீட்ட ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ள வேண்டும். දිලිඳු වූ අපව මුදවන පිණිස දෙවියන් වහන්සේට අප දිනපතා නමස්කාර කළ යුතුයි. நம்மை மீட்ட ஆண்டவர் பெரிய இரக்கமுள்ள ஆண்டவர். අපව මුදෙව්වා වූ තැනන් වහන්සේ අනුකම්පා සහගතයි. பாவ சாபத்திலிருந்து நம்ம தூக்கி எடுத்து மீட்டவர். පාපයෙන් ශාපයෙන් අපව ඔස්සවා මුදවා ගත්තා. அந்த அன்புக்கு நம்ம முற்றிலும் கொடுத்தாலும் அதற்கு நிகர் அல்ல. ඒ ප්‍රේමය උදෙසා අපව මුළුමනින්ම පරිත්‍යාග කළත් සෑහෙන්නේ நம்ம නැහැ. மேல் பாராட்டின அன்புக்காக உலகம் முழுவதும் கொடுத்தாலும் நிகர் அல்ல. අපට පෙන්වා වූ ඒ ප්‍රේමයට මේ ලෝකෙම පොදු දුන්නත් නොසෑහේ. கையில் உள்ள எதை கொடுத்தாலும் அதற்கு நிகர் அல்ல. ඔබ සතු කුමන දේ දුන්නත් ඒට සමවන්නේ உன் නැහැ. ஜீவனை கொடுத்தாலும் அதற்கு நிகராகும். ඔබගේ ජීවනය දුන්නත් සෑහේ. ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக நாம் ஜீவனை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ජීවනය දුන්නා වූ ස්වාමීන් වහන්සේ උදෙසා ජීවනය දෙන්න අප වැඳී සිටිනවා. இந்த மரம் முன்குறிக்கப்பட்டது இரண்டாவது ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டது. මේ ගස පෙර නියම කරනු ලැබුවා දෙවනුව ඒ උන්වහන්සේ සාදනු ලැබුවා. மூன்றாவதாக இந்த மரத்தை தான் ஆண்டவர் மோசேக்கு காட்டி
காட்டினார். තුන්වනුව මේ ගස තමයි මෝසෙස්ට පෙන්නුවේ. குறிப்பாக இந்த மரத்தை ஆண்டவர் மோசேக்கு காண்பித்தார். විශේෂිත ලෙස මේ ගසම කියා මෝසෙස්ට இயேசு පෙන්නුවා. இந்த பூமிக்கு வருவார் என்று மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். යේසුස් වහන්සේ මෙලොව ප්‍රකාශ වනවා කියා මෝසෙස්ට උන්වහන්සේ කියා තිබුණා. அதை தெளிவாக அவர் சொல்லிவிட்டார். පැහැදිලිව ඔහු පැවසුවා. உபாகமம் 15ஆம் அதிகாரம் உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே படிக்கும்போது දිවිතිය 18 17 உங்களுக்குள் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உண்டாக்குவார். නුඹලා අතරේ මාමෙන් තවත් අනාගත වක්තෘ කෙනෙක් නැගිටිනවා. உங்களுக்குள் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். නුඹලා අතරේ මමෙන් තවත් අනාගත වක්තෘ කෙනෙක් නැගිටියි. அவருக்கு நீ செவி கொடுக்கும்படி கவனமாயிரு. ඔහුට සවන් දෙන්න ප්‍රවේශම් වෙයල්ලා. இப்படி மோசே சொன்ன மாத்திரத்தில் මේ ආකාරයෙන් මෝසෙස් කී විට அடுத்து 17ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் பதில் கொடுக்கிறார். 17 වෙනි පදයේ ස්වාමීන් වහන්සේ පිළිතුරු மோசே දෙනවා. சொன்ன இதே வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். மோசஸ் பவுஸ்வாව මේ වචනම உங்கள் நடுவிலிருந்து நான் ஒரு தீர்க்கதரிசியை தோன்ற பண்ணுவேன். නුඹලා මැදෙන් මම අනාගත වක්තෘ කෙනෙක් නැගිටවන්නේ. என்னுடைய வசனத்தை என்னுடைய வார்த்தையை அவருடைய உள்ளத்துக்குள்ளே வைப்பேன். මාගේ වචනයත් ආත්මයත් ඔහු තුල තබමි. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனை நான் விசாரிப்பேன். ඔවුන්වහන්සේ ඔහුගේ වචනයට අකීකරුවන්නා මා විමසන්නෙමි. அவருடைய வசனத்துக்கு அடங்காதவர்களை கீழ்ப்படியாதவர்களை நான் விசாரிப்பேன். ඔහුගේ වචනයට අකීකරුවන්නන්ව මම විනිශ්චය කරමි. இயேசுடைய பிறப்பை குறித்து மோசே அறிந்திருந்தான். යේසුස් වහන්සේගේ උපත ගැන මෝසෙස් දැන සිටියා. பூமிக்கு வந்து மனிதனுடைய மனுக்குலத்துக்காக மரிக்க போகிறார் என்று அவன் அறிந்திருந்தான். මිනිස් සංහතිය උදෙසා මේ පොළවට පැමිණ ඔවුන්වහන්සේ ஒரு නැසිතේ යනවා கல்வாரி කියලා மரணம் දැනගත්තා. இயேசுக்கு உண்டு என்பதை மோசே அறிந்திருந்தான். යේසුස් වහන්සේට කල්වාරි මරණය තිබෙන බව මෝසෙස් දැන සිටියා. இயேசு பிறந்து மனிதனுடைய பாவத்துக்காக மரிப்பார் என்பதை மோசேக்கு தேவன் வெளிப்படுத்தினார். යේසුස් වහන්සේ උපත ලැබමින් මිනිසයාගේ පාපය උදෙසා මැරෙනවා කියා මෝසෙස්ට දෙවියන් වහන්සේ දන්වා තිබුණා. அதைத்தான் மீண்டுமாக ஸ்தேவான் கூறுகிறான். ඒ තමයි නැවත නැවත ස්තේපන් පවසන්නේ. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 37 வசனத்தில் கூறும்போது ක්‍රියා 37 38 අප කියවන විට இயேசுடைய பிறப்பை இவன் மீண்டும் திருஷ்டாந்தப்படுத்துகிறார். යේසුස් වහන්සේගේ උපත ගැන නැවත නැවත සඳහන් කරයි. மோசே சொன்னபடி உங்களுக்குள் ஒரு தீர்க்கதரிசி எழுப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரே அவர்தான் இவர் என்று உறுதிப்படுத்துகிறார். මෝසෙස් කිව්වා වූ ඒ අනාගත වක්තෘ තැන මොහු නොවේද කියා මොහු කියා ඔහු පවසයි. இயேசு வருவார் என்பதை எல்லா தீர்க்கதரிசிகளும் அறிவித்தார்கள். යේසුස් වහන්සේ පැමිණෙනවා කියා සියලු අනාගත වක්තෘන් පැවසුවා. இயேசு மரிக்கும் முன் அவர் என்ன கூறினார்? යේසුස් වහන්සේගේ මරණයට ප්‍රථමයෙන් என்ன සියල්ල குறித்து පැවසුවා. எழுதியிருக்கிறபடி நான் உங்களுக்காக ஜீவனை கொடுப்பேன். මාගේ ගැන ලියා තිබෙන පරිදි මම නුඹලා උදෙසා ජීවනය දෙමි. லூக்கா 24:44 படிக்கும் பொழுது ලූක් 24:44 කියවන විට அங்கே மூன்று காலத்தை இயேசு ஞாபகப்படுத்துகிறார். යේසුස් වහන්සේ කාල පරිච්ඡේද 3ක් ගැන මතක් කරනවා. மோசேயின் நியாயப்பிரமாணங்கள் நிறைவேற்றப்படவும் මෝසස්ගේ ව්‍යවස්ථාව සම්පූර්ණ சங்கீத වන්ට புஸ்தகத்தில் என்ன குறித்து எழுதியிருக்கிறவைகள் நிறைவேறவும் ගීතිකාකාරයා ලියා තිබෙන දේ ඉෂ්ටවන්ට எல்லா தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வசனங்கள் நிறைவேற்றப்படவும் සියලු අනාගත වක්තෘන් පැවසුවා වූ ඒ වදන් ඉෂ්ට நான் වන இந்த පිණිස பூமியில் வந்து மரிக்க போகிறேன் என்று சொல்லிக் கொண்டு வந்தார். මම මේ පොළවේ නසින්ට යනවා කියා උන්වහන්සේ ප්‍රකාශ කරා. இயேசு மரிப்பதற்கு காரணமாக இருந்தது என்ன? යේසුස් වහන්සේ මැරෙන්න හේතුව மோசேயுடைய කුමක්ද? நியாயப்பிரமாணங்கள், මෝසස්ගේ ව්‍යවස්ථාව, தீர்க்கதரிசன வசனங்கள், අනාගත වක්තෘ පැවසුවා වූ ඒ දිවස් වදන්, சங்கீதத்தில் அவரை குறித்து எழுதியிருக்கிற வசனங்கள் ගීතාවලියේ උන්වහන්සේ ගැන ලියා තිබුණු දේ அவரை மரணத்துக்கு உட்படுத்துவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்பட்டது. උන්වහන්සේව මරණයට පමුණුවන පිණිස වාතාවරණය සකසා දුන්නා. ஆகையால் மோசேக்கு அந்த மரத்தை ஆண்டவர் காட்டி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தான் அந்த மரம். යේසුස් වහන්සේ තමයි ඒ ගස මෝසෙස්ට පෙන්වුවා වූ. அடுத்தபடியாக நான்காவதாக இந்த மரம் வெட்டப்பட வேண்டும். හතරවෙනුව මේ ගස කපනු ලැබිය යුතුයි. இந்த மரம் வெட்டப்படாவிட்டால் இது தண்ணீருக்குள்ளே கொண்டு வரப்படுவதில்லை. මේ ගස කපනු ලැබුවේ නැත්නම් වතුරට හෙලන්න නොහැකි. அவரை குறித்து எழுதியிருக்கிறது பூமியிலிருந்து அவர் அறுப்புண்டு போனார். උන්වහන්සේ ගැන ලියා තිබෙන්නේ උන්වහන්සේව පොළවෙන් පහ කරනු ලැබුවා. இயேசுடைய மரணத்தை இவ்விதமாக தீர்க்கதரிசி கூறுகிறார். යේසුස් වහන්සේගේ මරණය ගැන දිවසවරයා පැවසුවේ. எசேயா தீர்க்கதரிசி புத்தகம் 53ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது යෙසායා 53:8 அவர் பூமியிலிருந்து அறுப்புண்டு போனார், வெட்டப்பட்டார். උන්වහන්සේ මේ පොළවෙන් කපනු ලැබුවා. அவருடைய வம்சத்தை யார் சொல்லி முடியும்? උන්වහන්සේගේ පරම්පරාව ගැන කල්පනා කරේ කවුද? பிசாசு நினைத்தான் இயேசு வந்து அழித்து விட்டால் இனி முற்றிலுமாக இந்த மார்க்க அழியும் என்றுதான் அவன் நினைத்தான். යේසුස් වහන්සේව සිඳනමුන ලැබුව විට යක්ෂයා සිතුවේ මේ මාර්ගය විනාශ කරන්න පුළුවන් කියයි. அதற்காக தான் பிசாசு இயேசு மரணத்துக்கு ஏதுவாக வழிநடத்தி கொண்டே போனான். එනිසා තමයි යක්ෂයා උන්වහන්සේව මරණය කරාගෙන ගියේ. ஆனால் நடந்த விபரீதம் வேறு விதமாய் போய்விட்டது. නමුත් සිදු වුණා වූ දේ වෙනස් வුණා. அவர் ஒருவருடைய மரணத்தின் மூலம் லட்சக்கணக்கானோர் இன்றைக்கு மரித்து கொண்டே
இருக்கிறார்கள். එක්කෙනෙකුගේ මරණ නිසාද ලක්ෂ ගණන් දෙනා උන්වහන්සේ උදෙසා මැරෙනවා. சீசர்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாடுகளிலே போய் மரித்தார்கள். උන්වහන්සේගේ ගෝලයන් පවා විවිධ දේශයන්හි තම දිවි පූජා இயேசுவோடு කළා. இருந்த 12 சீசர்களில் யோவான் மாத்திரம்தான் இயற்கையான மரணம் அடைந்தவர். යොහන් තුමා යේසුස් වහන්සේ හා සමග සිටියා වූ ගෝලයන්ගෙන් 12 දෙනාගෙන් යොහන් තුමා පමණක් ස්වභාවික මරණයකට මුහුණ யோவான் දුන්නා. மாத்திரம்தான் 100வது வயதில் இயற்கையான மரணம் அடைந்தவர். යොහන් වයස අවුරුදු 100 දී ස්වභාවික මරණයෙන් මරණයට மற்ற පත් වුණා. எல்லா சீசர்களும் அவர்கள் கொல்லப்பட்டவர்கள் தான். අනිකුත් සියලුම ගෝලයන් වේද සාක්ෂිකයන් ලෙස මරා දැමුවා. அந்த ஒரு இயேசு ஜீவனை நமக்காக கொடுத்ததனால் ඒ යේසුස් වහන්සේ අප උදෙසා ජීවනය දුන් බැවින් தனக்காக ஜீவனை கொடுத்தார் என்று எல்லோரும் ஜீவனை கொடுக்க முன் வருகிறார்கள். තමන් උදෙසා ජීවනය දුන්නා වූ උන්වහන්සේ උදෙසා දිවි පුදන්ට ඔවුන් පෙරට පැමිණේ. இயேசுடைய ஜீவன் அடைந்தவர்கள் தங்கள் ஜீவனை சந்தோஷமாக ஆண்டவருக்கு கொடுப்பார்கள். යේසුස් වහන්සේගෙන් ජීවනය ලබා ගත්තා වූ අයවලුන් උන්වහන්සේ උදෙසා ප්‍රීතියෙන් තම எனக்காக ජීවිත ஜீவனை පූජා கொடுத்த කරයි. ஆண்டவருக்காக என் ஜீவனை கொடுக்க நான் தயார் தான் என்று எத்தனை பேருக்கு சொல்லுகிறீர்கள்? මා උදෙසා ජීවනය දුන්නා වූ ස්වාමීන් වහන්සේ උදෙසා මාගේ ජීවිතයට පුද දෙන්න මම සූදානම් කියන අයවලුන් வலது கரத்தை உயர்த்தி சத்தமாக ஒரு அலிலிய சொல்லுவோம். ඔබගේ දකුණු අත ඔස්සවා හලෙලූයා කියන්න. ஹல்லேலூயா. நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக நம்முடைய ஜீவனை கொடுக்க எப்போதும் நாம் ஆயத்தத்தோடு இருக்க අප வேண்டும். උදෙසා ජීවනය දුන්නා වූ යේසුස් වහන්සේ උදෙසා ජීවනය දෙන්න නිතර අප සූදානමින් පසුවිය යුතුයි. நம்ம நேசித்து தமது ஜீவனை நமக்காக கொடுத்தார். අපට ප්‍රේම කරමින් තම ජීවිතය අප උදෙසා දුන්නා. அவரை நேசித்து நம்முடைய ஜீவன் அவருக்காக கொடுக்க எப்போதும் நாம் ஆயத்தத்தோடு இருக்க அவர் விரும்புகிறார். උන්වහන්සේට ප්‍රේම කරමින් නිතර උන්වහන්සේ උදෙසා ජීවිතය දෙන්න සූදානමින් අප සිටිය යුතුයි කියා උන්වහන්සේ අපගෙන් බලාපොරොත්තු වෙනවා. இந்த பூமியிலே வெட்டப்பட்டால் அப்போதுதான் உனக்கு மகிமை உண்டாகிறது. මේ පොළවේ කපනු ලැබුවා සිඳ දමනු ලැබුවා එවිට මහිමය ඇති විය. எத்தனை பேர் இந்த சத்தியத்துக்காக ஜீவனை இழந்தார்கள். කීදෙන බොහෝ දෙනෙක් මේ සත්‍යතාවය උදෙසා ජීවිතය பலர் පූජා தெய்வீக කළා. சுகத்திலிருந்து மரித்தார்கள். බොහෝ දෙනා தெய்வீக சுகத்திலிருந்து දිව්‍ය மரித்தார்கள். සත්‍යතාවයේ සිටමින් තම ජීවිත පූජා කළා. அவர்கள் முட்டாள்கள் அல்ல, ඔවුන් අඥානයන් නොවේ. அவர்கள் புத்திசாலிகள். ඔවුන් ඥානවන්තයන්. அவள் புத்திசாலிகள். ඔවුන් ඥානවන්තයන්. ஏனென்றால் ඇයිද නම් இந்த சரீரம் அழிந்தாலும் මේ ශරීරය විනාශ වී ගියත් இயேசு வரும்போது இந்த சரீரம் உயிரோடு எழும்பும். යේසුස් වහන්සේ පැමිණෙන කල මෙය නැවත නැගිටිනවා. இந்த சரீரம் மரித்து மண்ணோடு மண்ணானாலும் මේ පොළවට මේ ශරීරයේ පස් වුණා. எக்கால தொனிக்கும் போது இந்த சரீரம் உயிரோடு எழும்பும். හොර නෑවනාද වෙන කල නැවත මේ ශරීරයේ ජීවනය ඇති වෙනවා. இயேசு வரும்போது உயிரோடு எழும்புவதற்காக தங்கள் ஜீவன் அவர்கள் கொடுத்தார்கள். යේසුස් වහන්සේ පැමිණෙන කල්හි නැවත ජීවනය ලබන පිරිස ඔවුන් තම ජීවිත පූජා කළා. அவர்கள் புத்திசாலிகளாக இருந்து தங்கள் ஜீவனை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார்கள். ඔවුන් නුවණැත්තන්ව සිටමින් තම ජීවිතය උන්වහන්සේගේ හස්තයට බාර කළා. யோவான் 10ஆம் அதிகாரத்துடைய 17ஆம் வசனத்தை படித்தால் යොහන් 10:17 කියවන විට ஜீவனை கொடுக்காதவர்களுக்கு ஜீவன் கிடையாது. ජීවනය නොදෙන්නාට ජීවනය ලැබෙන්නේ அந்த නැහැ. வசனத்தை படித்து காட்டுங்க. ඒ පදේ කියවමු. ஜீவனை கொடுக்க விட்டால் உனக்கு ஜீவன் கிடையாது. ඔබ ජීවිතය නොදුන්නොත් ඔබට ජීවනය ලැබෙන්නේත් නැහැ. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு நான் என் ஜீவனை மறுபடி அடைந்து கொள்ளும்படிக்கு මා විසින් නැවත ගන්නා ප්‍රාණය නැවත ගන්නා පිණිස அதை கொடுக்கிறபடியினால் அதை கொடுக்கிறபடியினால் ඒ දෙන බැවින් இயேசு ஜீவனை கொடுத்தார், பிதா அவரை உயிரோடு எழுப்பினார். යේසුස් වහන්සේ ජීවනය දුන්නා. පියාණන් වහන්සේ උන්වහන්සේව නැවත නැගිට්ටෙව්වා. உன் ஜீவன் ஆண்டவருக்கு கொடுக்காத பிதா உன்னை எழுப்ப முடியாது. ඔබගේ ජීවනය උන්වහන්සේට නොදී පියාණන් වහන්සේට ඔබව නැවත உனக்கு නැගිටවන්න வருகிற බැහැ. வியாதியோ பலவீனமோ எந்த கஷ்டமோ உன் ஜீவனை அதிலே கொடுக்குதான் வேண்டும். ඔබගේ රෝගයේදී පීඩාවේදී අමාරුකමේදී සෑම දෙයකදීම ඔබගේ ජීවිතය උන්වහන්සේ උදෙසා දිය உன் යුතුයි. ஜீவனை கொடுத்து தேவனை நேசித்தால் உனக்கு அவர் மறுரூபத்தை கொடுப்பார், உயிர்த்தெழுதலை கொடுப்பார். ඔබගේ ජීවනයේ පරදුවට තබා උන්වහන්සේට ප්‍රේම කරනවා නම් උන්වහන්සේ නැවත නැගිටීම අන්වේෂක් වීම ඔබට දෙයි. இந்த மரம் தண்ணீரில் போடப்பட வேண்டுமானால் இது வெட்டப்பட வேண்டும், ஜீவன் விட வேண்டும். මේ ගස වතුරේ හෙලන්ට නම් ඒ සිඳනු ලබන්න ඕනේ, කපනු ලබන්න ඕනේ. நாம் ஜீவனில் ஆளுகை செய்யும்படி இந்த ஜீவனை கொடுத்து வருகிறோம். අප ජීවනයේ ආධිපත්‍ය පවත්වන පිණිස ජීවනයේ දෙමින් පැමිණෙනවා. அடுத்து 5வது விஷயம் தான் இது தண்ணீரில் போடப்பட வேண்டும். පස්වනුව වතුරට හෙලනු ලබන්න ඕනේ. இது தண்ணீருக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ඒ වතුරට බාර දෙන්න ඕනේ. பாவம் அறியாத இயேசு, පාපයක් නොදත් යේසුස් பாவம் වහන්සේ. செய்யாத இயேசு, පාපයක් නොකළ උන්වහන්සේ. பாவமே இல்லாத ஒரு இயேசு கிறிஸ்து. පාපයක් නොමැති යේසුස් වහන්සේ. இந்த கசப்பு நிறைந்த தண்ணீரில் இந்த மரம் போடப்பட்டது போல் මේ තික්ත වතුරට ඒ ගහ හෙලනු ලැබුසේ பாவிகளின் நடுவில் அவர் வாசம் பண்ண ஆரம்பித்தார். පාපිච්චයන් මැද්දේ උන්වහන්සේ ජීවත් වෙන්න පටන් அவர் ගත්තා. பாவம் அறியவில்லை, அவருடைய பாவம் இல்லை.
උන්වහන්සේ පාපයක් දැන සිටියෙත් නැහැ. උන්වහන්සේ තුල පාපයක් තිබුණෙත් නැහැ. பாவிகளாகிய நம்முடைய மத்தியிலே அவர் வந்து வாசம் பண்ணினார். පව්කාරයන් වන අප මැදේ උන්වහන්සේ පැමිණ වාසය කළා. பாவிகளாகிய நம்முடைய மத்தியிலே வந்து அவர் கஷ்டப்பட்டார். පව්කාරයන් වන අප මැදේ පැමිණ උන්වහන්සේ දුක් இந்த විඳා. உலகத்தில் தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார். මේ පොළවේ උන්වහන්සේ යටහත් වෙමින් දාසක ස්වරූපය ගත්තා. தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். තමන් වහන්සේව යටහත් කර ගැනීමෙන් දාසයෙකුගේ රූපය ගැනීමෙන් මිනිසෙක් මෙන් මෙලොව පහළ වුණා. மனிதன் தேவ சாயலாக இருந்து மனுஷ சாயலாய் மாறி அழிவின் சாயலாய் மாறிவிட்டான். මනුෂ්‍ය දෙවියන් වහන්සේ මනුෂ්‍ය ස්වරූපයට ඒ විනාශ වන්නා වූ ස්වරූපයට මත්පත් இந்த වුණා. மனிதனுக்கு மீண்டும் தேவ சாயலை கொடுக்கும்படி නැවත මේ මනුෂ්‍යයාට දේව ස්වරූපය දෙන පිණිස தேவகுமாரன் மனுஷ சாயலாக பூமியிலே வெளிப்பட்டார். දේව පුත්‍රයාණෝ මනුෂ්‍ය ස්වරූපයෙන් පොළව ප්‍රකාශ වූසේක. மனுஷ சாயலாக வெளிப்பட்டு தேவ சாயலை நமக்கு அணியும்படி மரித்தார். මනුෂ්‍ය ස්වරූපයෙන් මෙලොව ප්‍රකාශ වී දේව ස්වරූපය අපට දෙන පිණිස උන්වහන්සේ නැස්සුණා. வெட்டப்பட்ட இந்த மரம் தண்ணீரோடு ஒன்றாக்கப்பட்டது. කපනු ලැබුවා වූ මේ ගස්ස වතුර හා සමග මිශ්‍ර වුණා. தண்ணீரோடு ஒன்றாக்கி தண்ணீருக்குள் இருக்கிறதான அந்த விஷத்தன்மையை மாற்றுகிறார். වතුර හා සමග මිශ්‍ර වී වතුරේ තිබෙන විෂ උරාගත්තා. இந்த தண்ணீரும் மரமும் ஒன்றாக்கப்பட்டது போல் ඒ මරණයත් වතුරත් එකතු වුණාක් මෙන් மனிதனும் தேவனும் ஒன்றாக்கப்பட வேண்டும். මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේත් එකතු කරන ලබන්න ඕන. மனிதனும் தேவனும் ஒன்றாக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு வர வேண்டும். මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේත් එකතු කරන ලැබූ ස්ථානයකට පැමිණිය යුතුයි. அப்படியானால் இயேசுடைய ரத்தமானது එසේනම් යේසුස් වහන්සේගේ ලේ மனிதனையும் மனிதனையும் ஒன்றாக்கி தேவனோடு கொண்டு வந்து இணைக்கிறது. මනුෂ්‍යයාව දෙවියන් වහන්සේ හා සමග සමග කරවනවා. எபேசியர் 2 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது එපෙස 2:15 කියවන විට முன்னே தூரமாக இருந்ததான உங்களை දුර සිටියා වුණ බලත් இயேசு தமது ரத்தத்தினாலே அவர் சமீபமாக கொண்டு வந்தார். යේසුස් වහන්සේ තමන් වහන්සේගේ ලේ කරුණ කොටගෙන දෙගොල්ලන්ව සමග කළා. ஒன்றாக்கப்படுவதில் ரெண்டு விஷயங்கள் அங்கே மறைந்திருக்கிறது. සමග කරන ලැබීමේ කාරණා දෙකක් සැඟවී තිබේ. முதலாவது மனிதர்களை அவர் ஒன்றாக்குகிறார். පළමු කොට මනුෂ්‍යයන්ව සමග කරනවා. யூதன் உண்டு, கிரேக்கன் உண்டு, ග්‍රීකයන් සිටිනවා යුදෙව්වන් සිටිනවා. ஆண் உண்டு, பெண் உண்டு, ස්ත්‍රීන් පුරුෂයන් කියවනවා. அடிமைகள் என்று சுயாதீனர் என்று சொல்லப்படுகிறார்கள். දාසයන්ද නිර්දාශයන්ද කියා ලියා තිබේ. இந்த மனுக்குலத்தை அந்த ரத்தத்தை கொடுத்து ஒன்றாக்கினார். මේ මනුෂ්‍ය සංහතිය උන්වහන්සේගේ ලේ වගුරවමින් மனிதர்களை උන්වහන්සේ එකතු කරා. மனிதர்களை முதலாவது ஒன்றாக்குகிறார். පළමු කොට මනුෂ්‍යව සමග කළා. இயேசுடைய மரணம் மனிதனுடைய எல்லா வித்தியாசத்தையும் அழிக்கிறது. යේසුස් වහන්සේගේ මරණය මනුෂ්‍ය මැදේ තිබෙනා වෙනස්කම් පහ කරනවා. தேச வித்தியாசத்தை அழிக்கிறது. දේශ ભેද පහ කරනවා. இன்னும் பாஷை ஜாதி வித்தியாசத்தை அழிக்கிறது. භාෂා ජාති ભેද පහ කරනවා. சரியாக மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றது உண்மையானால் හරියාකාරය පසුතැවිලි වී වතුර බෞතිස්ම ගත්තා அவருடைய නම් வாழ்க்கையிலே தேச வித்தியாசம் இல்லை, ඔහුගේ ජීවිතයේ දේශයේ රට කියා அவருடைய වෙනසක් ஜாதி නැහැ. வித்தியாசம் இல்லை, பாஷை வித்தியாசம் இல்லை. ජාති භාෂා ભેදයක් නැහැ. இயேசுடைய மரணத்தின் மூலம் இவைகள் எல்லாம் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறது. යේසුස් වහන්සේගේ මරණය කරුණු කරගෙන සියල්ලෝ සමග කරනු ලබනවා. மரணத்தின் மூலம் ஒன்றாக்கப்பட்டு ஒரே புதிய மனிதனாக சிருஷ்டிக்கிறார். මරණය කරුණු කරගෙන උන්වහන්සේගේ මරණය කරුණු කරගෙන සමග කරනු ලබ එක අලුත් මිනිසෙකු ලෙස සාදනු ලබනවා. இதற்காக நமக்கு என்ன செய்யப்படுகிறது? යෝදෙසා කුමක්ද කරනු ஒரே ලබන්නේ? ரத்தத்தினாலே கழுவப்பட்டு එකම ඒ ලේන් සෝදනු ලබ ஒரே பரிசுத்தாவினாலே தாகம் தீர்க்கப்பட்டு එකම ආත්මයෙන් පවනු ලබ ஒரே புதிய மனிதனாக சிருஷ்டிக்கிறார். එක අලුත් මිනිසෙකු ලෙස සාදනු ලබයි. ஒரு புதிய மனிதனாக சிருஷ்டித்த பின்பு ඒ අලුත් සාදනු ලැබ අලුත් நாம் මිනිසයා சரீரமாகிய சபையாய் ஐக்கியப்படுகிறோம். ශරීරය නැමැති සභාව ලෙස එකතු කරනු ලබනවා. இந்த சரீரத்துக்கு 10 அவயங்கள் உண்டு என்பதை நாம் அறிவோம். මේ ශරීරයේ අවයවයන් 10ක් තිබෙනවා කිය අපි දන්නවා. ஒவ்வொருவரும் தேவன் நம்மை ஆவியினால் அவயங்களாக மாற்றுகிறார். අපි එකිනෙකාව උන්වහන්සේගේ ආත්මය කරුණු කරගෙන එම ශරීරයේ අවයවයන් බවට පත් කර තිබේ. தூரமாக இருந்த நம்மை கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சமீபமாக்கி දුරස්ව සිටියාව අපව උන්වහන්සේගේ ලේ කරුණු කරගෙන அவருடைய ළඟා කරගනිමින් அவருடைய ரத்தத்தினாலே சமீபமாக்கி උන්වහන්සේගේ ලේ කරුණු කරගෙන ළඟා அவருடைய කරගනිමින් ஆவியினால் அபிஷேகம் பண்ணி උන්වහන්සේගේ ආලේපයෙන් ආලේප அவருடைய කරමින් அன்பினால் இணைத்து උන්වහන්සේගේ ප්‍රේමයෙන් සමගි කර ஒரே புதிய மனிதனாக சிருஷ்டித்து එකම අලුත් මිනිසෙකු ලෙස සාදා இப்படி சமாதானம் பண்ணி මෙසේ සමගි කර அப்படியான மனிதர்களை ஒன்றாக மாற்றி එසේනම් මනුෂ්‍යව එකෙකු ලෙස මාරු இந்த කරමින් மனிதனை பிதாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறார். මේ මනුෂ්‍යව පියාණන් වහන්සේ ඉදිරිපිට තබනවා. இப்ப தேவனோடு மனிதனுக்கு சமாதானம், දැන් දෙවියන් වහන්සේ හා සමග මනුෂ්‍යයාට සමාදානයි. மனிதனுக்கு சமாதானம், මනුෂ්‍යයා මනුෂ්‍යයාට සමාදානය. மனிதனுக்கு தேவனுக்கு சமாதானம். මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේට අතර සමාදානය. இந்த சமாதானம் தான் இந்த தண்ணீரில் போடப்பட்ட மரத்தில் மறைந்திருக்கிற சத்தியம். මේ තමයි වතුරේ හෙළනු ලැබූ ඒ ගස්ස තුල සැඟවී තිබෙන රහස.
இயேசு ஜீவனை கொடுத்து தேவனோடு நம்ம ஒன்றாக்கினார். යේසුස් වහන්සේ ජීවිතේ පූජා කරමින් දෙවියන් වහන්සේ හා සමග අපව සමග ஆனால் කළා. இன்றைக்கு நம்முடைய நிலவரம் எங்கே இருக்கிறது? අද අපගේ තත්ත්වය කොහෙද තිබෙන්නේ? ஒன்றாக்கப்பட்ட அனுபவத்தை நாம் காத்துக்கொள்கிறோமா? සමගි කරනු ලැබුව අත්දැකීම ආරක්ෂා කරගෙන සිටිනවා. ஒன்றாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோட நாம் ஜீவிக்கிறோமா? සමගි කරනු ලැබුව අත්දැකීම හා සමග ජීවත් වෙනවා. இப்படி ஒன்றாக்கப்பட்ட அனுபவத்தின் அடைமடி என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது? සමගි කරනු ලැබුව ජීවිතය ආරක්ෂා කරන්න කුමක්ද කළ நீ යුත්තේ? மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்கிறது. පස්සතවිලි වී වතුර බෞතිස්මය ලබා ගත යුතුයි. மனம் திரும்பின பின்பு கண்டிப்பாக ஞானஸ்நானத்துக்கு உன்னை நீ கீழ்ப்படுத்த வேண்டும். පස්සතවිලි වුණායින් පසුව ඔබ අනිවාර්යෙන්ම වතුර බෞතිස්මයට කීකර විය இதை යුතුයි. குறித்து ஆண்டவராக இயேசு சொல்லும் பொழுது මේ ගැන යේසුස් වහන්සේ කියන කල யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன கூறுகிறார்? යොහන් 3:3 යේසුස් වහන්සේ කියන්නේ කුමක්ද? ஒருவன் மறுபடியும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். යමෙක් අලුතෙන් නූපන්නොත් ඔහුට දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය දකින්න නොහැකිය. ஒருவன் மறுபடியும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். යමෙක් අලුතෙන් නූපන්නොත් ඔහුට දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය දකින්න නොහැකිය. 5ஆம் வசனத்தில் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க පහ மாட்டான். යමෙක් වතුරෙන් ආත්මයන්ගෙන් නූපන්නොත් ඔහුට දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට ඇතුල් වෙන්න නොහැකිය. 3ஆம் வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை காண்கிற அனுபவம். දෙවෙනි තුන්වන පදයේ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය දකින අත්දැකීම. 5ஆம் வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற அனுபவம். පස්වෙනි පදයේ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට ඇතුල් වෙන අත්දැකීම. தேவனுடைய ராஜ்யத்தை கண்டால் போதாது, දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය දැක්කට පමණක් நீ සෑහෙන්නේ නැහැ. தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். ඔබ දේව රාජ්‍ය තුලට ඇතුල් වෙන්න ඕනේ. அதற்காக மறுபடியும் ஒரு பிறப்பு. ඒ උදෙසා නැවතත් උත්පාදයක්. அந்த இடத்துல பிரசித்தி பெற்ற ஒரு நிக்கதோம்ங்கிறதான யூதருக்குள்ள ஒரு நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு 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 போதகன் இருந்தான். යුදවන්ගේ අතරේ ප්‍රසිද්ධ වූ ප්‍රධාන වූ නිකදේමොස් නැමැති ගුරුවරයෙක් සිටියා. வேதத்தை நன்றாக தெரிந்த ஒரு மனிதன். ඔහුට දේව වචනේ හොඳින් දන්නවා. இயேசு மறுபடியும் பிறப்பதுன்னு சொல்லும்போது அவனுக்கு நம்ப முடியவில்லை. ඔහු යේසුස් වහන්සේ නැවත උත්පාදේ වෙනවා කී විට ඔහුට විශ්වාස කරන්න අදහ ගන්න නොහැකි වුණා. அவன் இயேசுவிடத்துல கேள்வி கேட்கிறான். යේසුස් වහන්සේගෙන් අසනවා. ஒரு மனிதன் பெரியவனா இருக்கும்போது எப்படி தாய் வயிற்றுக்குள்ள பிரவேசித்து திரும்ப பிறக்க முடியும்? මනුෂ්‍යයෙක් මහලුව සිටිද්දී කොහොමද නැවතත් මව් කුස තුල ඇතුල් වී ඉපදෙන්න පුළුවන්? அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியா இருக்கும். එවිට තමයි උන්වහන්සේ කියන්නේ මාංශයෙන් උපදින දේ මාංශය, ආත්මයෙන් උපදින දේ ආත්මය කියා. மறுபடி பிறக்கிற பிறப்புங்கிறது மாம்ச பிறப்பில்லை, ஆவியினால் பிறக்கிற ஒரு பிறப்பு. නැවත උත්පාදේ යනු මාංශයෙන් නොවේ ආත්මිකය. ஒரு நம்முடைய ஆவியிலே உண்டாகிறதான ஒரு பிறப்பு. ආත්මයෙන් උත්පාදේ ආත්මය ඇතිවන උත්පාදයක්. அதுதான் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கும்போது நாம் ஜலத்திலே பிறக்கிறோம். ඒ තමයි අප පසුතැවිලි වී වතුර බෞතිස්මය ගන්නා විටදී වතුරෙන් උත්පාදය වෙනවා. இன்னைக்கு அநேகர் தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். අද බොහෝ දෙනා ඉසීමේ බෞතිස්මය දෙනවා. இந்த தெளிப்பு ஞானஸ்நானம் எங்கிருந்து வந்தது? ඉසීමේ බෞතිස්මය පැමිණුනේ කොහෙන්ද? அது ஆசீர்வாத கூடாரம். ஆசீர்வாத கூடாரத்தில் தெளிக்கப்பட்ட ரத்தம் தெளிக்கப்பட்டது, அபிஷேகம் தெளிக்கப்பட்டது. ඒ මණ්ඩපයෙන් පැමිණියා. ඒ ලේ ආලේප තෛලයේ ඉසිනු ලැබුවා. இந்த தெளிப்புங்கிறது அங்கேதான் ஆரம்பிக்கிறது. ඒ ඉසිනු ලැබීම ආරම්භ වුණේ එමේ ස්ථානයේ. இந்த தெளிப்பு ஒரு பிறப்பாய் மாற முடியாது. ඒ ඉසීම උපතක් ලෙස මාරුවන්නේ නැහැ. ஒரு மனிதனுக்கு பிறப்பு உண்டு, அவனுக்கு ஒரு இறப்பு உண்டு. මනුෂ්‍යයෙකුට උපතක් විපතක් තිබෙනවා. இன்னைக்கு குழந்தை பிறக்கிற நேரத்தில் எல்லாரும் கேட்கிற கேள்வி என்ன? ලදරුවක උපත ලබන විට ආසන්නේ කුමක්ද? பிரசவம். நல்ல தமிழ்ல சொல்ல வேண்டுமானால் பிரசவம் ஆகிவிட்டதா? பிரசவம். දරුවා බිහි වුණාද? சில பிறந்ததான்னு கேட்பாங்க. ඉපදුනාද කියලා අහනවා. ஆனால் சரியான வார்த்தை பிரசவம் ஆனதா, முடிந்ததா? දරුවා බිහි වුණාද? நல்லா யோசித்து பாருங்க. හිතලා බලන්න. அங்கே பிறப்பும் உண்டு, சவமும் உண்டு. උපතක් තිබෙනවා විපතක් තිබෙනවා. பிரசவம், பிறப்பு, ஒரு இறப்பு அங்கே அறிவிக்கப்படுகிறது. උපත විපත එහි සඳහන් වෙනවා. பிறக்கிற எந்த மனிதனும் ஒரு நாள் அவன் சவமாக வேண்டும். උපදින්නා වූ සෑම මිනිසෙක්ම දිනක මැරෙන්න. பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். උපත ලබන්නා වූ සෑම මිනිසෙක්ම මරණය රස බලන්න ඕනේ. பூமியில் வந்த ஒவ்வொரு மனிதனும் அவன் மரிக்கதான் வேண்டும். පොළොවට පැමිණෙන සෑම මිනිසෙක්ම නැසින්න ඕනේ. நீ என்னைக்கு பிறக்கணும், என்னைக்கு சவமாகணுங்கிறது கர்த்தருடைய கணக்கில் உண்டு. ඔබ කෙදිනක උපත ලබන්න ඕනේද කෙදිනක නැසින්න ඕනේද කියලා උන්වහන්සේ නියම කර දිවෙනවා. அந்த ஆண்டவர் குறிக்கப்பட்ட நாளுக்கு முன் எந்த வல்லமையும் உன்னை சவமாக்க முடியாது. උන්වහන්සේ නියම කරන ලැබුවා වූ දවසේ මිස වෙන කිසිදු බලවේගයකට ඊට ප්‍රථමයෙන් எந்த வியாதியா இருந்தாலும் அது சவமாக்க முடியாது. කිසිදු රෝගයකට ඔබව නැසන්න නොහැකි. எந்த சாத்தானுடைய வல்லமையா இருந்தாலும் உன்னை சவமாக்க முடியாது. සාතන්ගේ බලයට ඔබව නැසාදමන්න නොහැකි. ஆகையால் பிள்ளை பிறக்கும் போது சவம் அதனுடைய மரண நாள் குறிக்கப்படுகிறது. දරුවෙක් උපත ලබන විට ඔහුගේ මරණයත් එහිදී නියම වෙනවා.
ஒரு மரண நாள் அதற்கு உண்டு. මරණයට දවසක් තිබේ. அதே போலதான் ஞானஸ்நானத்துல ரெண்டு அனுபவம் உண்டு. ඒ ආකාරයෙන් වතුර බෞතිස්මයේ අත්දැකීම් දෙකකි. ஞானஸ்நானத்தில் ஒரு மரணம், இரண்டாவது ஒரு பிறப்பு. වතුර බෞතිස්මයේදී එක්තරා මරණයක් ඒ හා සමග උත්පාදයක්. இந்த ரெண்டில் உள்ள வித்தியாசம் என்ன? මේ දෙකේ වෙනස කුමක්ද? பிறப்பு மறைந்திருந்து வெளிப்படுகிறது. උපත සැඟවී තිබ ප්‍රකාශ වනවා. இறப்பு காணப்பட்டு மூடப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. මරණය පෙනී නොපෙනී යනවා. எப்படி? ஒரு மனிதன் குழந்தை தாய் வயிற்றிலிருந்து வெளிப்படுவதுதான் பிறப்பு. මව්කුසෙන් දරුවෙකු පිටතට පැමිණීම බිහිවීම තමයි උපත. உயிருள்ள மனிதன், வெளியே காணப்படுகிற மனிதன் மரித்து அடக்க செய்யப்பட்டு மூடப்படுவதுதான் இறப்பு. ජීවත් වෙන මිනිසෙක් නැසී ඔහුව තැන්පත් කරනවා. පෙනෙන්න සිටින මිනිසයාව වැසී යනවා. ඒ තමයි මරණය. ஞானஸ்நானத்தில் இந்த ரெண்டும் வெளிப்படுகிறது. වතුර බෞතිස්මයේදී මේ කාරණා දෙකම එළිදරව් වේ. இதுதான் பவுல் தெளிவாக ரோமருக்கு எழுதுகிறார் 6ஆம் அதிகாரத்தில். රෝම 6 වෙනි පරිච්ඡේදයේ පැහැදිලිව පවුල් තුමා ලියන්නේ ஞானஸ்நானம் என்பது முதலாவது பாவத்துக்கு அடக்க செய்யப்படுதல். පළමුවට වතුර බෞතිස්මය යනු පාපේ තැන්පත් කිරීමයි. நாம் பாவத்துக்கு மரித்து அடக்க செய்யப்படுவதுதான் ஞானஸ்நானத்தின் அனுபவம், முதலாவது அனுபவம். වතුර බෞතිස්මයේ ප්‍රථම අත්දැකීම පාපයට නැසී තැන්පත් කරනු ලැබීම. அதுதான் மரணத்தின் சாயல். ඒ තමයි පාපේ මරණයේ ස්වરૂපය. அந்த மரணத்தின் சாயல்ங்கிறது அடக்க செய்யப்பட வேண்டும். මරණයේ ස්වરૂපය තැන්පත් කරනු ලබනවා. மரணத்தின் சாயலில் நீங்கள் இணைக்கப்பட்டது உண்டானால் 5ஆம் வசனத்தில் පස්වෙනි පදයේ මරණයේ සමානත්වයට සම්බන්ධ වී සිටිනවා. அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். උන්වහන්සේගේ නැගිටීමේ සමානත්වයෙන්ුත් සම්බන්ධ වන්නෙමු. இந்த உயிர்த்தெழுதல் என்ன? මේ නැවත නැගිටීම அதாவது කුමක්ද? புதிய சிருஷ்டி, புதிய மனிதன். ඒ අලුත් මනුෂ්‍යයා අලුත් මැවිල්ල. நீ உண்மையாக ஞானஸ்நானம் எடுத்து பாவத்துக்கு மரித்து அடக்க செய்யப்படுகிறது உண்மையானால் ඔබ සැබෑ බෞතිස්මයගෙන පාපයට නැසී තැන්පත් කරනු ලබනවා. ஒரு புதிய மனிதனுக்குள்ள ஒரு ஜீவிய சுபாவம், புதிய சிருஷ்டி உன்னிலிருந்து வெளிப்படும். අලුත් මනුෂ්‍යයා තුළ වූ ඒ අලුත් ස්වභාවයන් ඔබ කරුණකටගෙන ප්‍රකාශ වෙයි. இன்னைக்கு அநேகர் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். අද බොහෝ දෙනා බෞතිස්මය ஆனா ගන්නවා. ஞானஸ்நானம் எடுத்த பின்பு புதிய சிருஷ்டியின் அனுபவத்தை அவளால் காண்பிக்க முடியவில்லை. නමුත් ඒ අලුත් මැවිල්ලේ ස්වરૂපය පෙන්වන්නට උන් අපොහොසත් වෙනවා. அதனால தான் ஞானஸ்நானம் நாம் எப்படி கொடுக்கிறோம் பாருங்க. நல்ல தொட்டி நிறைய ஃபுல்லா தண்ணி நிரப்பி ඒ නිසා තමයි එම ටැංකිය හොඳින් වතුරෙන් පුරවා முதலாவது அடக்க செய்கிறோம். පළමුවට තැන්පත් කරනවා. அப்படி பிடிச்சு முக்குகிறோம். සම්පූර්ණයෙන්ම ගිල්වනවා. அது அடக்கம், பாவ மனிதன் அடக்கம் க்ளோஸ். ඒ පාප මනුෂ්‍යයාව තැන්පත් කරනවා. அந்த தண்ணியில முக்கின பின்பு ඒ වතුරේ ගිල්ලුවන් අනතුරුව அவரை வெளியே எடுக்கிறோம். නැවතත් පිටතට ගන්නවා. இதுதான் பிறப்பு. ඒ තමයි උත්පාදය. இந்த பிறப்பு என்ன? මේ උපත කුමක්ද? புது சிருஷ்டியின் பிறப்பு. ඒ අලුත් මනුෂ්‍යයාගේ උත්පාදය. இது ஒரு மறுபிறப்பு. ඒ නැවත උත්පාදය. இது ஒரு நீதியின் பிறப்பு. ඒ ධර්මසකමේ උපත. ஞானஸ்நானங்கிறது ஒரு புது சிருஷ்டியின் அனுபவம். වතුර බෞතිස්මය යනු අලුත් මැවිල්ලේ අත්දැකීමක්. மறுபடியும் பிறக்கிறதான ஒரு அனுபவம். නැවත උත්පාදය වන අත්දැකීමක්. ஒரு புதிய மனுஷனாய் நாம் ஜீவிக்கிற ஒரு அனுபவம். අලුත් මනුෂ්‍යයෙකු ලෙස ජීවත් වන අත්දැකීම. ஆகையால் தான் ஒரு புது சிருஷ்டியா நீ மாறும்படி ඒ නිසා තමයි ඔබ නව මැවිල්ලක් වෙන මිනිසා. மிகுந்த தண்ணீரில் நீ முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ඒ බොහෝ වතුරේ ඔබ ගිල්වනු ලැබ බෞතිස්මය ගත යුතුයි. ஞானஸ்நானம் என்பது முழுகுதல், முழுகிதான் எடுக்க வேண்டும். වතුර බෞතිස්මය යනු ගිල්වනු ලැබීම, ගිල්වනු ලබන්නට ඕන. குழந்தைகள் ஞானஸ்நானமோ தெளிப்பு ஞானஸ்நானமோ பரலோகம் அங்கீகரிக்கப்படாத ஞானஸ்நானம். ඉසීමේ බෞතිස්මය හෝ ලදරු බෞතිස්මය ස්වර්ගයේ පිළිගනු ලබන්නේ නැහැ. நீ மூழ்கி அதிலே ஒரு மரணத்தை அடைந்து ஒரு உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ඔබ ගිල්වනු ලැබ ඒ මරණය රසවිඳ ඔබ නැවත උත්පාදේ විය යුතුයි. இந்த ஞானஸ்நானத்துக்கு பல தகுதிகளும் கூட தேவை. මේ වතුර බෞතිස්මයට සමහර සුදුසුකම් තිබේ. இன்றைக்கு சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து விடுகிறார்கள். අද කුඩා ලදරුවන්ට බෞතිස්මය දෙනවා. ஞானஸ்நானத்துக்கு ஒரு தகுதி உண்டு. බෞතිස්මයට සුදුසුකම් තිබේ. உனக்குள் இருக்கிறதான கசப்பான அனுபவம் போகும்படி இந்த மரத்தோடு நீ இணைய வேண்டும். ඔබ තුල තිබෙන තික්ත දැකීම පහවන පිණිස මේ ගස හා සමග ඔබ මිශ්‍ර இந்த විය යුතුයි. மரம் உனக்குள்ளே வந்து காணப்பட வேண்டும். ඒ ගස ඔබ තුල දකින්න ලබන්න ඕනේ. அதற்காக இயேசுவின் மரணத்தை விசுவாசித்து ඒ උදෙසා යේසුස් වහන්සේගේ මරණය நீ අදහා மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ඔබ පස්සට වෙලවි බෞතිස්මය ගත යුතුයි. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். අදහිල්ලෙන් බෞතිස්මය ලබන්නව ගලවනු ලබන්නෝය. மார்க் 16:16 எழுதியிருக்கிறது. මාර්ක් 16:16 ලියා තිබෙන්නේ. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். අදහා බෞතිස්මය ලබා ගන්නව ගලවනු ලබන්නෝය. விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். අදහන්නේ නැති තැනැත්තා විනිශ්චය කරනු ලබයි. இந்த உலகம் சீக்கிரத்தில் அழிய போகிறது. මේ ලෝකේ තාක්මනින් විනාශ இந்த වේ. உலக அழிவுக்கு பின்பு මේ ලෝකේ විනාශයෙන් පසු வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. සුදු සිංහාසන විනිශ්චය තිබේ. கர்த்தராகிய இயேசுதான் அந்த வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பில் நியாயாதிபதியாக நீதிபதியாக இருப்பார். ස්වාමී වූ යේසුස් වහන්සේ සුදු සිංහාසන විනිශ්චයේදී විනිශ්චකාරයා ලෙස දකින්න ලබයි. இது உனக்கு தகுந்த காலம்.
මේ ඔබට සුදුසු இந்த කාලයයි. தகுந்த காலத்தில் நீ ஞானஸ்நானம் பெற வேண்டும். මේ සුදුසු අවස්ථාවේ ඔබ බෞතිස්මය இந்த ලබා ගත தகுந்த යුතුයි. காலத்தில் ஞானஸ்நானம் பெறுவாயானால் මේ වෙලාවේදී ඔබ බෞතිස්මය ලබා இங்கே ගන්නේ නම් பூமியில ஞானஸ்நானம் எடுக்கும்போது ඔබ මේ පොළවේ බෞතිස්ම ගන්න විට பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் உடைய பெயர் எழுதப்படும். ස්වර්ගයේ ජීවනයේ පොතේ ඔබගේ නම ලියනු ලබයි. பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் உடைய பெயர் இல்லாவிட்டால் ස්වර්ගයේ ජීවනයේ පොතේ ඔබගේ නම සම්මුඛ වුණේ නැත්නම් நியாய விசாரணை போது විනිශ්චය අවස්ථාවේ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாத ஒவ்வொருவரும் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். ජීවන පොතේ නම නොලියු සියල්ලන් ගිනිවිලට හෙළනු ලබනවා. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட பின்பு ජීවන පොතේ නම ලියවෙනුවන් உன் පසුව பெயர் கிறுக்கப்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ඔබගේ නම මකනු නොලබන පිණිස ආරක්ෂා කරනු ලබන්න அது ඕනේ. எப்படி கிறுக்கப்படும்? ඒකෙසේද මකනු நீ ලබන්නේ? விட்ட பாவத்தை திரும்பவும் செய்யும் பொழுது, ඔබ අත්හැරියව පාපේ නැවත කරන විට நீ விட்ட பாவங்களை மீண்டும் செய்ய தொடங்கும் போது, ඔබ අත්හැරියව පාපේ නැවත කරන්න පටන් ගන්න විට இன்னைக்கு அநேகர் ஞானஸ்நானம் பெற்று மீண்டும் தங்கள் பழைய ஜீவியத்தையே செய்கிறார்கள். අද සමහර බෞතිස්මය ලැබ පරණ ජීවිතේ නැවතත් ගත කරනවා. இப்படிப்பட்டதான் நிலவரத்தில் இருக்கிற யாரானாலும் சம்பவிக்க போகிறது என்ன? මේ ආකාරයෙන් ජීවත් වන්නා වූ කවරෙක් නමුත් සිදුවන්නේ කුමක්ද? அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருந்தாலும் அவைகள் கிறுக்கப்படும். ඔහුගේ නම ජීවන පොතේ ලියා තිබුණත් ඒ මකනු ලබනවා. உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பின்பு கிறுக்கப்படாமல் காத்துக்கொள்ள வேண்டும். ඔබගේ නම ජීවන පොතේ ලියනු ලැබුවන් පසුව එය මකනු නොලබන පිණිස ආරක්ෂා කර ගන්න ඕනේ. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதனாக காணப்பட்டவன் எவனோ அவன் அக்கினிய கந்தகம் என்ற கடலிலே தள்ளப்பட்டான். දෙවියන් වහන්සේගේ වචනේ ඉතා පැහැදිලි ලෙස ලියා තිබෙන්නේ ජීවන පොතේ නම ලියවූ සියලු දෙනා ගින්නනුත් ගෙන්දගමනුත් දවනු ලබන්නා වූ ගින්නේ හෙළනු ලබන්නෝය කියයි. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துடைய கடைசி 2 வசனங்களை படிக்கும்போது, එලිතරා 20 අන්තිම පද දෙක කියවන විට ஜீவ புஸ்தகத்தில் உடைய பெயர் இல்லாவிட்டால் அக்கினி கடல் உண்டு என்பதை நீ மறக்க வேண்டாம். ජීවන පොතේ නම නැත්තම් හිමි වන්නේ ගිනිවිලයි. இயேசுதான் அங்கே நியாயம் தீர்க்கிறவர். ඒ උන්වහන්සේ විනිශ්චය කරනවා. அவர் உலகத்தில் இருக்கும்போது என்ன சொல்லி போனார்? උන්වහන්සේ පොළවේ සිටියදී පැවසුවේ நான் කුමක්ද? ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறது இல்லை. මම නුඹලා විනිශ්චය කරන්නේ නැත. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். මා පැවසුවා මේ වචනේම ඔහු අන්තිම දවසේ විනිශ්චය කරනවා. தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னை நியாயம் தீர்க்கும் என்பதை நீ அறிய வேண்டும். දෙවියන් වහන්සේගේ සෑම වචනයක්ම ඔබ විනිශ්චය කරනවා කියා මතකේ රඳවා வேத ගන්න. வசனங்களுக்கு நீ நடுங்க வேண்டும் என்பதை நீ அறிய வேண்டும். ඒ වචනේ ඉදිරියේ ඔබ වේවුලන්ට ඕනේ කියා මතක வேத තබා ගන්න. வசனத்தை நீ கைக்கொள்ளவிட்டால் கடைசி நாளில் உன்னை நியாயம் தீர்க்கும் என்பதை நீ அறிய வேண்டும். ඒ වචනේ පිළි නොපදී නම් අන්තිම දවසේ ඔබට විනිශ්චය හිමි වෙයි. ஆண்டவர் அன்புள்ளவர் தான். அதே சந்தர்ப்பத்தில் அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ප්‍රේමණීයයි ඒ හා සමගම උන්වහන්සේ දවා දමන ගින්නකි. அருமையான சகோதரனே சகோதரியே, ප්‍රේමණීය සහෝදරේ அநேக සහෝදරිය. ஆண்டுகளாக இந்த இயேசுவை அறிந்திருந்தாலும் බොහෝ වසර ගණනාවක් උන්වහන්සේ ඔබ දැන எப்போது සිටිනවා. கசப்பானுடைய அனுபவத்தில் அவர் வந்து விழப் போகிறார், உன்னோடு சேர போகிறார். කොයි තිත් අධ්‍යක්ෂකයේදී උන්වහන්සේ ඔබ හා සමග සිටින්ට நீ යනවා. எப்பொழுது கிறிஸ்துவோடு கூட இணைந்து ஜீவிக்க போகிறாய்? ඔබ කවදාද උන්වහන්සේ හා සමග සමගිව ජීවත් වන්නේ? எப்பொழுது அதற்காக மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற போகிறார்? ඒ උදෙසා කවදාද ඔබ පසුතැවිලි වී වතුර බෞද්ධිස්මේ ගන්ට යන්නේ? இன்றைக்கு அவர் ரட்சகராக இருக்கிறார். අද උන්වහන්සේ ගැලුම් කාර්යය ලෙස அவர் සිටිනවා. இன்றைக்கு ரட்சகராக இருந்து வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டே இருக்கிறார். එන්න එන්න කියා උන්වහන්සේ අද ගැලුම් කාර්යය ලෙස ඔබව කැඳවනවා. இதுவே ரட்சணியின் காலம், இதுவே அனுகிரக காலம். මේ ගැලවීමට සුදුසු කාලයයි. இந்த ரட்சணியின் காலத்திலே நீ அறியாமல் ஞானஸ்நானம் எடுக்காமல் போவாயானால் මේ ගැලවීමේ කාලය නොසලකා හැර ඔබ වතුර බෞද්ධිස්මේ නොගෙන உன் සිටිනවා. பாவங்களை நீ மீண்டும் மீண்டும் தொடர்வாயானால் ඔබගේ පාපය ඔබ පවතිනවා නම් உனக்கு எப்போதும் மரணம் சம்பவிக்கும் என்று அறியாதிருக்கிறாய். ඔබට කොයි වෙලාවෙද මරණය පැමිණෙන්නේ කියා ඔබ නොදැන நீ සිටිනවා. பாவத்தோடு மரிப்பாயானால் நியாய தீர்ப்புக்கு எதுவாக என்பதை அறிந்து கொள். පාපය හා සමග ඔබ නැසිනවා නම් විනිශ්චය ඉතිරි වී තිබෙනවා කියා දැනගන්න. ஒரு இடத்துல ஒரு நல்ல நீதியுள்ள ஒரு நீதிபதி வாழ்ந்து கொண்டு வருகிறார். ඔබ හා සමග යහපත් ධර්මිෂ්ඨ විනිශ්චයකාරයෙක් ජීවත් වෙනවා. தன்னுடைய வேலையை முடித்து ராக்காலத்தில் தன்னுடைய வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது තමාගේ වැඩ අවසන් වී ඔහු රාත්‍රී කාලයේ නිවසට வழியில் පැමිණෙනවා. ஒருவன் குத்துயிராய் கிடக்கிறான். මාර්ගයේ යමෙක් අඩපණව වැටී සිටියා. இந்த நீதிபதி மனதுருகி தன் வாகனத்தை நிறுத்தி அவன் அண்டை போகிறார். මේ විනිශ්චයකාරයා තමාගේ වාහනේ නවතා ඔහු වෙතට ගමන් කළා. அவன் குற்றுயிராய் இருக்கிற வாலிபன் என்று கண்டு தன்னுடைய வாகனத்தில் எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு செல்கிறார். ඔහු අඩපණව සිටියා තරුණයෙක් තම වාහනයට முழுவதும் රෝහලට ගියා. முழுவதும் பொறுப்பெடுத்து இந்த வாலிபனை குணமாக்கி விடுகிறார். ඒ තරුණයාව බාරගෙන සම්පූර්ණයෙන්ම සුව කරා. இப்போது ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போனார்கள். දැන් දෙදෙනා වෙන්ව ගියා. இந்த வாலிபனோ கொடூரமான ஒரு துஷ்ட வாலிபன். මේ තරුණයා කුරිරු දුෂ්ට කෙනෙක්. எல்லா விதமான பாவம் இடத்துல உண்டு. සියලු ආකාර පාපය හොතුල තිබුණා. எல்லா விதமான பாவத்துக்கும் அடிமைப்பட்டவன். සියලු පාපයට වහල්ව සිටියා. சில நாள் முடிந்தது.
දවස් ගත වුණා. இவன் நன்றாக குணமாக்கப்பட்டான். මොහු හොඳ වුණා. திரும்பவும் தன்னுடைய தொழிலை கையில் எடுத்தான். නැවතත් පෙර රැකියාවට ගියා. ஒரு குற்றத்தில், அதாவது ஒரு கொலை வழக்கில் இவன் கையுமையுமாய் பிடிக்கப்படுகிறான். ඔහු මිනිමැරීමකට සම්බන්ධ වූ නිසා එහිදී අත්අඩංගුවට ගත්තා. கையுமையுமாக பிடித்து இவனை சிறையில் அடைக்கிறார்கள். ඔහු අත්අඩංගුවටගෙන සිරගත කළා. பல நாட்கள் முடிந்த பின்பு කලකට පසු இவனுக்கு தீர்ப்பு கொடுக்கிறதான ஒரு நாள் வந்தது. මොහුට විනිශ්චය නියම කරන இவனுக்கு දවස தீர்ப்பு පැමිණියා. கொடுக்கிற நாள் வந்த பொழுது ඒ විනිශ්චය දවසේ இவனுக்கு தீர்ப்பு கொடுக்கும்படியாக அமர்ந்திருக்கிற நீதிபதியானவர் ஏற்கனவே இவனை ஒரு நாள் காப்பாற்றியவர். ඒ අධිකරණයේ හිඳගෙන සිටියා විනිසුරු තැන එක් දිනක් ඔහුව බේරාගත්තා වූ තැනැත්තාව සිටියා. இப்போது இந்த நீதிபதி இவன் செய்த குற்ற உண்மை என்று அறிந்த பின்பு அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்து விட்டார். මේ විනිශ්චයකාරයා ඔහු කරාව වැරද සැබෑව බව දැන විනිශ්චය නියම කළා. இவன் செய்த கொலைக்கு இவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்து விட்டார். මොහු මිනිමැරීමක් සිදු කර තිබෙනවා. ඒ නිසා මොහුව මරා දැමිය යුතුයි කියා නියම කළා. அப்பொழுதுதான் இந்த வாலிபன் சத்தத்தை கவனிக்கிறான். එවිට තමයි ඔහුගේ හඬ இந்த අඳුනාගත්තේ. சத்தத்தை எங்கேயோ கேட்ட சத்தமா இருக்குது என்று கவனிக்கிறான். මේ කවදාදෝ මා අසා තිබෙන සුපුරුදු හඬක් කියා ඔහු තේරුම් ගත්තා. உற்று பார்க்கும்போது தன்னை காப்பாற்றிய நீதிபதி මම අඩපණව සිටියදී තමාව බේරගත්තා වූ විනිශ්චයකාරයා. அன்றைக்கு குற்றுயிராய் இருக்கும்போது தன்னை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு காப்பாற்றினதான நீதிபதி එදා අඩපණව සිටියදී රෝහලට ගෙන ගියා වූ විනිශ්චයකාරයා. இவன் அங்கே விசாரணை கூண்டிலிருந்து கதறி அழுகிறான். ඒ කූඩුවේ සිටමින් ඔහු හඬා වැටුණා. ஐயா, நீங்கதானே என்ன அன்றைக்கு காப்பாற்றினது? එදා මාව බේරගත්තේ ඔබ නෙවෙයිද நான் ස්වාමිනී? குற்றுயிரா இருக்கும்போது நீங்கள் அல்லவா என்ன காப்பாற்றினது? මම අඩපණව සිටියදී ඔබ මාව இதோ බේරගත්තා இப்போது නෙවෙයිද? என்ன காப்பாற்றுங்கள் என்று அவன் முறையிடுகிறான். මෙන්න දැන් මාව බේරගන්න කියා ඔහු මොරගස්සනවා. நீதிபதியோ அவனை பார்த்து கண்ணீர் விட்டார். විනිශ්චයකාරයා ඔහු දෙස බලා කඳුළු வெகு සැලුවා. நேரம் கண்ணீர் விட்ட பின்பு அவனுக்கு ஒரு பதில் சொன்னார். කඳුළු සලා මෙසේ පිළිතුරු දුන්නා. என் மகனே, நான் அன்னைக்கு உனக்கு ஒரு ரட்சகராக இருந்தேன். මාගේ පුත්‍රේ එදා මම ඔබට ගැලවුම් உன்னை කාරයෙක් வழியிலே වුණා. குற்றுயிராய் கிடந்தது உனக்கு நான் ஜீவனை கொடுத்தேன். අඩපණව සිටියා වූ ඔබට මම ජීවනය දුන්නා. அன்றைக்கு ரட்சகராக இருந்து நான் உன்னை ரட்சித்தேன். එදා ගැලවුම් කාරයෙක් ලෙස සිටමින් ඔබව ගලවා ஆனால் நீயோ ගත්තා. மனம் திரும்பவில்லை. නමුත් ඔබ පසුතැවිලි වුණේ உன் නැහැ. பாவங்களை விட்டு நீ விலகவில்லை. ඔබගේ පාපයෙන් අත්හැරියේ உன் නැහැ. குற்றங்களிலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். ඔබගේ පාපයෙන්ම ජීවත් වුණා. ஆனா இப்போது நீ ஒரு கொலைகாரனாக நிற்கிறாய். දැන් ඔබ මිනිමරුවෙක් ලෙස සිටිනවා. அன்றைக்கு நான் ரட்சகராக இருந்தவனை ரட்சித்தது உண்மைதான். එදින ගැලවුම් කාර්යය ලෙස මම ඔබව ගලවා ගත්තා ஆனால் සැබෑවයි. இன்றைக்கு நீ விசாரணை அடைந்து குற்றவாளி என்று அறியப்பட்டிருக்கிறாய். නමුත් අද විනිශ්චය කරන ලැබ ඔබ වරදකාරයෙක් වී තිබෙනවා. உனக்கு தண்டனை நான் கொடுப்பதே என்னுடைய தீர்ப்பு என்று கொடுத்து விட்டார். ඔබට දඬුවම් දීම මාගේ තීරණය කියා දඬුවම இதோ නියම කළා. இந்த இயேசு இன்றைக்கு ரட்சகராக இருக்கிறார். අද යේසුස් වහන්සේ ගැලවුම් කාර්යව யாவரு සිටිනවා. வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டே இருக்கிறார். පැමිණෙන පිණිස උන්වහන්සේ ආරාධනා කරනවා. அன்போடு கூட வாருங்கள் என்று அழைக்கிறார். ප්‍රේමයෙන් උන්වහන්සේ කැඳවනවා. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் இடத்துக்கு வாருங்கள். වේසවන්නා වූ බරසුල්ලන්නා වූ සියල්ලනි මා වෙතට වරෙල්ලා. வியாதியோடு இருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்துக்கு வாருங்கள். රෝගීනි මා වෙතට වරෙල්ලා. பாவத்தோடு இருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்துக்கு வாருங்கள். පව්කාරයනි මා වෙතට වරෙල්ලා. இதோ உங்களை ரட்சிக்கும்படி நான் மரணத்தை அடைந்திருக்கிறேன். ඔබ ගැලවෙන පිණිස මම මැරුණෙමි. உனக்காக மரித்தவர் நான். ඔබ දෙසා මැරුණේ உன் මමයි. பாவங்களுக்காக மரித்தவர் நான். ඔබගේ පාපය දෙසා මැරුණේ உன் මමයි. வியாதிக்காக மரித்தவர் நான். ඔබගේ රෝගය දෙසා මැරුණේ මමයි. என்னிடத்துக்கு வருவாயானா நான் உன்னை ரட்சிப்பேன். මා වෙතට පැමිණෙනවා නම් මම නුඹ இதோ ගලවන්නෙමි. இன்னைக்கு ரட்சகராக நான் இருக்கிறேன். මෙන්න අද මම ගැලවුම් කාර්යව உன்னை සිටින්නෙමි. நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் உண்டு. அன்றைக்கு நான் நீதிபதியாக வருவேன். ඔබව විනිශ්චය කරන දවසක් තිබේ. දින විනිශ්චයකාරයා ලෙස මම இயேசு පැමිණෙමි. சீக்கிரமாக ஆனந்தத்தோடு பூமியை நோக்கி வரப்போகிறார். යේසුස් වහන්සේ තායික්මෙන් පොළවට පැමිණෙනවා. இன்றைக்கு வீதிகள் தெருக்களிலே நின்று கூப்பிடுகிறார். අද උන්වහන්සේ ඔබව සාදරයෙන් இதோ කැඳවනවා. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ? ප්‍රඥාව ඔබව කැඳවනවා. ஞானம் சத்தமிடுகிறது இல்லையோ? ප්‍රඥාව ඔබව ශබ්ද නගා இன்றைக்கு ඔබ இயேசு ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டிருக்கிறார். යේසුස් වහන්සේ කෙනෙක් සාදරයෙන් என்னிடத்திலே කැඳවනවා. வாருங்கள், என்னுடைய சிறையின் அண்டே வந்து மறைந்து கொள்ளுங்கள். මා වෙතට පැමිණෙන්න මාගේ පියාපත් සෙවණට පැමිණෙන්න. இந்த உலகம் அழிய போகுது என்னண்டே வாருங்கள் என்று அழைக்கிறார். මේ ලෝකේ විනාශ වෙන්න යනවා මා වෙතට පැමිණෙන්න இன்றைக்கு කියා அவர் உனக்கு කැඳවනවා. ரட்சகராக இருக்கிறார். අද උන්වහන්සේ ගැලවුම් කාර්යය இதே අනුව ரட்சகர் ஒரு நாள் நீதிபதியாக பூமிக்கு வருவார். ඒ ගැලවුම් කාර්යය විනිශ්චයකාරයෙකු ලෙස පොළවට පැමිණෙනවා. அவர் பூமிக்கு நீதிபதியாக வரும் பொழுது උන්වහන්සේ විනිශ්චයකාරයෙකු ලෙස පොළවට உன்னை පැමිණෙන நியாயம் විට தீர்ப்பதை அல்லாமல் உன்னை ரட்சிப்பதற்கு அவரிடத்திலே வழி இல்லை. ඔබ විනිශ්චය කරනවා මිස ගලවන්න මාර්ගයක් උන්වහන්සේට නැත. உன்னுடைய எல்லா கசப்பான அனுபவங்களையும் மாற்றின இயேசு இதோ நிற்கிறார். ඔබගේ තික්ත අත්දැකීම් වෙනස් කරන පිණිස උන්වහන්සේ සිටිනවා. இந்த அனுகிரக காலத்தில் நீ செவி கொடுத்து கர்த்தருக்கு உன்னை ஒப்புக்கொடு. මේ කරුණාවේ කාලයේ උන්වහන්සේට හම්කාද්දී උන්වහන්සේට බාරවන්න. ஞானஸ்நானத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்து புதிய சிருஷ்டியா மாற ஒப்பு கொடுத்து விடு. වතුර බෞතිස්මෙන් බාර වී අලුත් මැවිල්ලක් කරනු ලබන්න. உன்னுடைய மரணம் எப்போது என்று உனக்கு தெரியாது. ඔබගේ මරණය කොයි මොහොතේද දන්නේ உன்னுடைய නැහැ. ஓட்டம் எப்போது முடியும் என்று உனக்கு தெரியாது.
தெரியாது. ඔබගේ දිවීම කොයි මොහොතේ හමාර වෙනවද ஆகையால் දන්නේ නැහැ. பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியை நீ தெரிந்து கொள். නමුත් ස්වර්ගයට යන මාර්ගය තෝරා ගන්න. இயேசுவோடு ஒன்றாக்கப்படும்படி நீ தெரிந்து கொள். යේසුස් වහන්සේ හා සමග සමගි කරනු ලබන්න. நாம் எல்லாரும் கண்களை மூடி சற்று நேரம் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். අපගේ දෙනෙත් වසාගෙන දේවාභිමුඛයේ ස්වල්ප වෙලාවක් නැගිට நீ සිටීමු. கசப்பான தண்ணீராக இருந்தாலும் ඔබ තික්ත වතුරව සිටියත් இந்த சிலுவையிலே மாண்ட இயேசு உனக்குள்ளே வருவாரானால், කුරුසියේ මැරුණා වූ යේසුස් වහන්සේ ඔබ තුළ පැමිණේ නම් உன் வாழ்க்கையிலே பிரவேசிப்பாரானால், ඔබගේ ජීවිතයට ප්‍රවිෂ්ඨ உன் වන්නේ නම් விசுவாசத்துக்குள்ள அவர் வருவாரானால், ඔබගේ ඇදහිල්ල තුළට ප්‍රවිෂ්ඨ உன்னுடைய වන්නේ නම් கசப்பு தன்மைகள் மாற்றப்படும். ඒ තික්තකම පහ කරයි. மரண தன்மைகள் ඒ மாற்றப்படும். මරණයේ ස්වභාවය පහ කරයි. உன் அசமாதானம் நீங்கி சமாதானத்தை பெற்றுக்கொள்வாய். ඔබගේ අසමාදානය නැති වී සමාදානය இந்த ලබා இயேசுவோடு ගනියි. இணைந்து உன்னால ஜீவிக்க முடியும். උන්වහන්සේ හා සමග එකතු කරන ලැබ ජීවත් විය இவரை හැකියි. என்றென்றைக்கு உடைய ரட்சகர் நாயகர். උන්වහන්සේ සෑමදාම ඔබගේ ගැලුම්කාරයා නොය, இவர் ස්වාමියා නොය. இவர் முற்றிலும் அழகுள்ளவர், மதுரமானவர். උන්වහන්සේ මිහිරි, උන්වහන්සේ இந்த இயேசு සෝභමානයි. ஒரு நாள் உன்னை வெறுக்கிறவர் அல்ல. කිසි දිනක උන්වහන්සේ ඔබව එපා කරන්නේ இவர் ஒரு නැහැ. நாள் உன்னை கைவிடுகிறவர் அல்ல. කිසි දිනක උන්වහන්සේ ඔබව අත්හරින්නේ என் නැහැ. பிள்ளையே நீ வருவாயோ? මාගේ දරුවෝ ඔබ என் පැමිණෙනවාද? பிள்ளையே என்ன விசுவாசிப்பாயோ? මාගේ දරුවෝ ඔබ මා අදහනවාද? என் சட்டையின் கீழ் அடைக்கலமாக ஓடி வருவாயோ? මාගේ පියාපත්යට සරණ ලබන පිරිස இதோ පැමිණෙනවාද? நான் உன்னை ரட்சகராக கரம் நீட்டி அழைக்கிறேன். ඔබගේ ගැලුම්කාරයා ලෙස මම ඔබ කැඳවන්නෙමි. இன்றைக்கே உடைய வாழ்க்கை எனக்கு ஒப்பு கொடுப்பாயோ? ඔබගේ ජීවිතය මට බාර දෙන්න. ஒரு வழிகளை எனக்கு ஒப்பு கொடுப்பாயோ? ඔබගේ මාර්ග මට බාර ஒரு දෙනවාද? வாலிபத்தை எனக்கு ஒப்பு கொடுப்பாயோ? ඔබගේ යවනකම මට බාර ஒரு දෙනවාද? வழிகளை நீ மாற்றிக் கொள்ளுவாயோ? ඔබගේ මාර්ග ඔබ වෙනස් කර ஒரு ගන්නවාද? பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுவாயோ? ඔබගේ පාපයට පස්සුතැවිලි වෙනවාද? இப்பொழுதே நான் உன்னை மன்னிக்க ஆயத்தத்தோடு இருக்கிறேன். දැන් මම නුඹට කමා කරන්න සූදානම්. ஷடவலவரவலதரவல ஷனாயிலவலதுலி. நம்முடைய ஆண்டவர் கரம் நீட்டி அழைக்கிறார். අපගේ ස්වාමින් වහන්සේ දෑත් දිගු அவருடைய කරමින් கரத்திலே ஒப்பு කැඳවනවා. கொடுங்கள். උන්වහන්සේගේ හස්තයට அவருடைய බාරවන්න. கரத்திலே ஒப்பு கொடுங்கள். උන්වහන්සේගේ හස්තයට இதோ බාරවන්න. காயப்பட்ட கரம் உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. තුවාල වූ හස්තය වූ දිසා දිගු කර තිබේ. அவருடைய உடம்பெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. උන්වහන්සේගේ ශරීරයේ මුළු මුනින්ම அவருடைய ඉරණු ලැබ உடம்பெல்லாம் තිබේ. கிழிக்கப்பட்டு காயமாக்கப்பட்டிருக்கிறது. උන්වහන්සේගේ ශරීරයේ ඉරණු ලැබ තුවාල அவருடைய වී තිබේ. கரங்களிலே ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. උන්වහන්සේගේ දෑත් වලින් ලේ அவருடைய වැగిරේ. விழாவிலே ரத்தம் பீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. උන්වහන්සේගේ ඇලෙන් ලේ දහරා ගලා පැමිණේ. உன் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுவாயோ? ඔබගේ පසු පාපයට පස්සුතැවිලි உன் වෙනවාද? பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுவாயோ? ඔබගේ පාපයට පස්සුතැවිලි இதோ වෙනවාද? அவருடைய இருதயத்திலே உனக்காக மன்னிப்பு உண்டு. මෙන්න උන්වහන්සේගේ සිතේ ඔබ දිසා කමාව இயேசுடைய තිබේ. விழாவை போர் சேவகன் குத்தின பொழுது යේසුස් වහන්සේගේ ඉලයට හේවාය එන්න විට தண்ணீர் ரத்தமும் புறப்பட்டு வந்தது. වතුරත් ලේත් නික්ම පැමිණියා. அந்த தண்ணீர் ரத்தமும் இன்றைக்கு உன்னுடைய பாவங்களை போக்குகிறது. ඒ ලේත් වතුරත් අද ඔබගේ පාපේ නසා දමයි. ஒரு பரிசுத்தவான் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒரு குற்றத்துக்குள் அகப்பட்டு விட்டார். සුද්ධවන්තයෙක් ගැලවීම ලබා නැවතත් පාපයට වැටුණා. நீண்ட நாள் அந்த பாவம் அவர் சுட்டிக்காட்டி கொண்டே இருந்திருக்கிறது. දීර්ඝ කාලයක් ඒ පාපය ඔහුට වද දුන්නා. ஒரு நாள் நள்ளிரவில் எழுந்து அவர் அழ ஆரம்பித்தார். මධ්‍යම රාත්‍රියේ ඔහු නැගිට හඬන්න පටන් ගත්තා. வீட்டில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிற සියලු நேரத்தில் දෙනාම නිවසේ නිදාස් நடு සිටියේ. ராத்திரியில் அழ ඒ ஆரம்பித்தார். මහා රාත්‍රියේ ඔහු හඬන්න පටන් ගත්තා. அவருடைய உச்சியிலே ஒரு துளி சொட்டுன்னு ஒரு அவருடைய உடம்ப குளிரக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு சொட்டு ஒரு துளி அவருடைய தலையின் மேல் விழுந்திருக்கிறது. ඔහුගේ මුළු ශරීරයම ශීතල වන්නා වූ ආකාරයෙන් ඔහුගේ හිස් මුදුනට යමක් බිඳක් වැටුණා. கைகளில் மேல் ஒரு சொட்டு ஒரு துளி விழுந்தால் தலையிலே உடம்பில் உள்ளது விழுதும் என்று புரிந்து கொள்ளலாம். අත්තට පැමිණු වැටුණා නම් යමක් ඒ කුමක්ද කියා බලන දැනගන්න පුළුවන්. அவருடைய உச்சியிலே ஒரு சொட்டு விழுது. ඔහුගේ හිස් මුදුනේ තමයි වැටුනේ. இயேசுடைய ரத்தம். යේසුස් වහන්සේගේ ලේ. அன்றைக்கு அவருக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் வந்தது. එදින පව්කමාවේ ස්ථිරත්වය தான் செய்த பாவத்தாண்டு அவர் மன்னித்தார் என்று நிச்சயப்படுத்திக் கொண்டார். තමාගේ පාපයට උන්වහන්සේ කමාව දුන්නා කියා ස්ථිර කරගත්තා. உன்னை அவருடைய கண்கள் காண்கிறது. උන්වහන්සේගේ දෙනෙත් ඔබව உன் දකිනවා. பாவங்கள் இன்றைக்கு மன்னிக்கப்பட போகிறது. ඔබගේ පාපය උන්වහන්සේ කමා කරා ஒரு කියනවා. சொட்டு மாத்திரமல்ல பல சொட்டு உன் மேல் விழுந்து கொண்டிருக்கிறது. එක බිඳක් නෙවෙයි බොහෝ බිඳු ඔබ මත වැටෙනවා. உன் பாவத்தின் மேல் இயேசுடைய ரத்தம் சிந்திக் கொண்டே இருக்கிறது. යේසුස් වහන්සේගේ ලේ ඔබ කරා වැක්කෙනවා. பிளக்கப்பட்ட விழாவிலிருந்து அந்த ரத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. අනිල ලැබුවා වූ ඒ ඇලෙන් ලේ ගලා එනවා. கதிருவாயாக ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாயாக. උන්වහන්සේට හඬ ගසන්න මොර உன் ගසන්න. சத்தத்தை அடக்கிக் கொள்ளாதே. ඔබගේ හඬ නවත්තන්න உன் එපා. சத்தத்தை அடக்கிக் கொள்ளாதே. ඔබගේ හඬ මැඩ පවත්වන්න එපා. நீ கண்களிலே கண்ணீர் விடுவாயா? ඔබගේ ඇස් වලින් කඳුළු ගලා அப்படியான ආවා. உன்மேல் இயேசுடைய ரத்தம் தெளிக்கப்படும். යේසුස් වහන්සේගේ ලේ ඔබ මත ඉසිලු ලබයි. இந்த இடத்தில் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு நீ திரும்பி போகலாம். පාප කමාවේ ස්ථිරත්වය ඇතුව හැරියා යුතුයි.
ஆண்டவரே ஆண்டவரே ஷடபலதரபலதரா இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. යේසුස් වහන්සේගේ සිනු ලබනවා. இதோ உன்மேல் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. එන්න ඔබ මත සිනු ලබනවා. நீ பாவம் நீங்கி சுத்தமாவாயாக. ඔබගේ පාපය පහවී සුද්ධ වේවා. பாவம் போகி நீதிமானாவாயாக. පාපය පහවී ධර්මිෂ්ඨ වේවා.